Yes. Good morning. Yeah. சொல்றது கேக்குதாடா? Is my audio video clear? Good morning. காலை வணக்கம். Hello. Good morning. Hello, Prithvi. Good morning. Just give me a minute. Yeah, then. Hi. Fine, Ra. How are you, da? Tarun? I am fine. How about you? எப்படி போயிட்டு இருக்கு உங்க ப்ரிப்பரேஷன்லாம்? நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். Fine. Okay. ஸோ எல்லா ஃபியூச்சர் டாட்டர்ஸ்க்கும் குட் மார்னிங் டா. ஓகே, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. ஓகேவா? நல்லா இருப்போம் அப்படின்றது தான். ஓகேவா? ஹலோ பிருத்தி. ஓகேவா? நல்லா இருக்க போகிறேன். எனக்கு நல்லதே நடக்கும், என்ன சான்றோருக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்ம தலைவர் சொல்லல, அதே மாதிரி தான் எல்லாருக்கும் நடக்கும். ஓகேங்களா? ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் பி பாசிட்டிவ் அண்ட் ஆல்வேஸ் ஹேவ் அ பாசிட்டிவ் மைண்ட் செட். நெகட்டிவ் மைண்ட் செட்லாம் தள்ளி விட்டுட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட அப்ரோச் பண்ணால் நமக்கு கிடைக்காதது நீட்டும் கிடையாது, கேட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? டக்குன்னு எல்லாம் கிடைச்சிட போகுது. ஓகேவா? ஓகே, ஸோ ரெடி எல்லாருமே? எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ரெடி ஆயிடுச்சா? யா குட் மார்னிங். லைஃப் ஹேஸ் சேஞ்சுடா. ஓகேவா? லைஃப் ஒரே மாதிரி போயிட்டு இருந்தா எல்லாருக்கும் போர் அடிக்காதா? கொஞ்சம் சேஞ்சஸ்ல லைஃப்ல நடக்கணும், அப்பியரன்ஸ்ல சேஞ்சஸ் நடக்கணும். ஓகேங்களா? லைஃப்லையும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கணும், அப்பியரன்ஸும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கணும். ஒரே கியர்லேயே போயிட்டு இருந்த லைஃப் எப்படி நல்லா இருக்கும்? அதே மாதிரி தானே. ஸோ அதே மாதிரி தான் எல்லா விஷயத்தையுமே அதே மாதிரி தான். ஓகேங்களா? யா ஸ்டார்ட் பண்ணிடலாமா இன்னைக்கான செஷனை? யா என்ன ஒரு அக்கறை நம்ம பையனுக்கு. ஓகேவா? யா ரெடியாடா பசங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ரா. ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பயோமாலிகுல்ஸை பேஸ் பண்ணி ஒரு 100 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம எதுக்கு இந்த கொஸ்டின் ப்ராக்டிஸோட நம்ம பண்ணுறோம் அப்படின்றத சிம்பிள் லாஜிக் புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீட் பக்கத்தில் வந்தாச்சு. ஓகேவா? நீட் வந்து இப்போ இன்னும் ஒரு 6 மாதமோ ஒரு 7 மாதமோ 8 மாதமோ தள்ளிலாம் ஒன்றுமே இல்லை. இன்னும் ஒரு மேக்ஸிமம் மிஞ்சி போனால் 2 மாதத்துல நம்ம நீட் வரப்போகுது. ஸோ அதனால தான் அந்த மெயினாக அந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ உட்காந்து நான் இதில் ஃபுல் லெசன் எடுத்துட்டு இருந்தேன்னா நீங்கள் லெசன் படிப்பீங்க. ஓகே, லெசன் படிச்ச மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம ஒன்ஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு எங்கே தப்பு பண்ணியிருக்கோம், எங்கே தப்பு பண்ணலன்னு அப்படின்னு தெரியும். இதே நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸாக போயிட்டு இருந்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட்டும் புரிஞ்ச மாதிரி இருக்கும், அட் த சேம் டைம் உங்களால் கொஸ்டின் ப்ராக்டிஸும் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேஸில் வந்து நம்ம இன்னைக்கான பார்க்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல் சைக்கிள், செல் டிவிஷன்ஸ், பயோமாலிகுல்ஸ் அப்படி 3 சாப்டர் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம பயோமாலிகுல்ஸை பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம செல் டிவிஷனை பார்த்துலாம். ஓகேவா? யா ரெடியா எல்லாருமே? எஸ். கெமிஸ்ட்ரி பயோமாலிகுல்ஸ் இல்லைடா கண்ணுங்களா? கெமிஸ்ட்ரி பயோமாலிகுல்ஸ் இல்லை, பட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் கெமிஸ்ட்ரி எக்ஸாம். கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த சாப்டர் எடுத்தோம். ஓகே, பட் நாட் பஸ் கெமிஸ்ட்ரி பயோமாலிகுல்ஸ். அது ரெண்டுத்துக்குமே பேஸ் ஒன்றா தான் இருக்கும், பட் நாட் அப் டு த கெமிஸ்ட்ரி. அது சொல்லுவோம் பார்த்தீங்களா, என்னது, சென்னையிலையும் காரமாக சாப்பாடு இருக்கும், ஆந்திராலையும் காரமாக சாப்பாடு இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ஆந்திராவில் அதிகமான காரம் போடுவாங்க அப்படின்னு ஒரு மித்து இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் பயாலஜிலையும் பயோமாலிகுல்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரியும் பயோமாலிகுல்ஸ் இருக்கு. பட் நீங்க இதோட அதிகமாக டெப்தா இதில் படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி வந்து நீங்க அதிகமாக டெப்தா படிப்பீங்க, இதில் மேலோட்டமாக தான் நீங்க படிப்பீங்க. ஓகேங்களா? பட் இருந்தாலும் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் போத் ஒரு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் as well as for a biology exam. ஓகேவா? சும்மா உட்காந்து ட்ரை பண்ணி பாரு. ஓகே, shall we start? யா ரெடி கைஸ். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி I've been heard of it, மேம் நிறைய வாட்டி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னது, மார்ச் 16 மறக்க முடியாத நாள் இல்லையா? மார்ச் 16 அப்படின்றது வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ், நீட் நம்பிக்கை அப்படின்ற வந்துட்டு ஒரு ரிவிஷன் கோர்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். என்னது, ரிவிஷன் கோர்ஸ். 2020 வருதுல, மார்ச் 16 இருந்து அரௌண்ட் May 2 வரைக்கும் நம்ம ரிவிஷன் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்டிங் டேட் வந்துட்டு 10th இருக்க போது. அண்ட் வாட் ஆர் ஆல் த காம்போ, என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், என்னெல்லாம் நம்ம காம்பினேஷன் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம இந்த உங்க மேல் டீடைல்ஸ் இது சார், இது கரெக்டாக படிக்க முடியல சார் அப்படின்றது இதில் வந்து மேலே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து கொடுத்துருப்பீங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போக முடியல கூட நம்ம லைவ் கமெண்ட் பாக்ஸ் வந்து மேலே லிங்க்ல வந்து கமெண்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அதுக்குள்ள போயிட்டு என்னென்ன கோர்சஸ் அவைலபிள் இருக்கு, எப்படி இல்லைன்னா ப்ரைஸஸ்ல அவைலபிள் இருக்கு அப்படின்றத ஜஸ்ட் ரீகால் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருந்தா மறுபடியும் சொல்றேன். ஏன்னா பிரமிளா மேமும் சரி நாங்களும் சரி எதனால மெயினாக யூடியூப் வந்தோம்னா ஃப்ரீ எஜுகேஷன் ஆஸ்பெக்ட்ல தான் அப்படின்னு தான். ஸோ ஓகே, உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருந்தா மட்டுமே நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கோர்ஸுக்கு நீங்க என்ரோல் பண்ணுங்க. பிகாஸ் டுடே இஸ் 25th February, பிகாஸ் டுடே இஸ் லாஸ்ட் டே. இந்த ஆஃபர் இன்னைக்கான லாஸ்ட் டேயா இருக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா மார்ச் 16 ஸ்டார்ட் ஆகுது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கோ ஆன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம சில சாப்டர் பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் கோயிங் டு பி பயோமாலிகூல்ஸ்.
எனக்கு பிடிக்காத சாப்டர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நிறைய பேருக்கு பிடிக்காத சாப்டர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிற ஒரு பயோமாலிகுல்ஸ் தான் இருந்துட்டு இருக்கு. அப்படியா? ஏன் பயோமாலிகுல்ஸ் நிறைய பேர் பிடிக்கிறது இல்லை அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நிறைய ரியாக்ஷன் வரும், டயக்ராம் வரும், அப்படி போடுவாங்க, இப்படி போடுவாங்க, ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க, பென்டோ சுகர் சொல்லுவாங்க, இது இதோட போய் பாண்ட் ஆகுது அப்படின்றாங்க, என்னது ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுது, டிரான்ஸ்கிரிப்ஷன் இப்படி மண்டே போட்டு குழப்பாங்க. இது சரியா படிக்காம நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, 12th போயிட்டு மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அதையும் சரியா படிக்கிறது இல்லை. மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸோட பேஸா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய எதுவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோமாலிகுல்ஸ். ஒன்ஸ் நீங்க 11th படிச்சிட்டு இருக்கும்போது இந்த பயோமாலிகுல்ஸ் நீங்க தரவா படிச்சிட்டீங்கன்னா நீங்க 12th போகும்போது உங்களுக்கு செகண்ட் சாப்டரான மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுக்கு ஈஸியா. மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுக்கு கஷ்டமா தெரியாது. நிறைய பேர் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஏன் கஷ்டமா நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த பயோமாலிகுல் சரியா படிக்காதனால தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பயோமாலிகுல்ஸ் நம்ம கரெக்டா முட்டா படிச்சு முடிச்சுட்டு நான் செஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? யா செஷன் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம். அப்படி செஷன் லைக் பண்ணாம யாரை பார்த்து செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. we can start this session. செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் பெண்ணை தேடிட்டு இருக்கேன். where do I get? just give me a minute ரா. யா ஒரு ஃபயரை போட்டு நடக்கணும். கமான். இந்த செஷன் லைக் பண்ணாமல் இருந்தால் செஷன் லைக் பண்ணி விட்டுருங்கப்பா. கண்ணாடி போட்டும் கண்டுது இல்லையா? என்னடா இது? just give me a minute. ஹாய் ஆர்ஆர் எடிட்ஸ் நல்லா இருக்கு பேரு. just give me a minute ready. பெண்ணு okay, there is some defect in this penல defect இருக்கிறதுனால முடிக்கான்னு பார்த்தோம். சமமா எழுத முடியுது. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? யா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே அப்படியே செஷன் லைக் பண்ணாம வேற பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. நம்ம பயோமாலிகுல்ஸ்ல பேஸ்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாம். ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன क्वेश्चन அப்படின்றத பார்த்துடலாம். யா 3 of the following statement about enzymes are correct and 1 is wrong. அதாவது 3 கரெக்டா இருக்கான், 1 வந்து தப்பா இருக்கான். ஓகே 1 வந்து என்னவா இருக்கான், 1 வந்து தப்பா இருக்கான். அந்த தப்பான ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கேக்குறேன். which one is wrong? which one is a wrong statement? கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு 3 வந்துட்டு கரெக்டா இருக்கு, 1 வந்து தப்பா இருக்கு. அந்த தப்பா இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு, அதுல என்ன தப்பா இருக்கு சொல்லுங்க பாப்போம். எஸ் guys ready. Yeah, we have started it. Okay, yeah, come on ra. yes ஒரு ஆள் தான் சொல்லிருக்கீங்க. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. the enzymes requires optimum pH for maximum activity. enzymes are denatured at high temperature but in certain exceptional organisms they are effective even at the temperatures as 80 degree to 90 degree Celsius. enzymes are highly specific. most enzymes are protein but some lipids அப்படினு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? most enzymes are proteins. yes sir, கன்ஃபார்மா கரெக்ட் சார். but some are lipidsல இருக்க enzymes இருக்கா? இல்ல. but வேறன enzymes இருக்கு? RNAsல enzymes இருக்கு இல்லையா? RNAsல என்ன இருக்கு? நம்ம வந்துட்டு RNAsல enzymes இருக்கு அப்படி நம்ம தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? RNA enzymes நம்ம என்ன சொல்றோம்? ரைபோசைம். ஓகேவா? ரைபோசைம். சரி பெண் எழுத வர மாட்டேங்குது, பெண் இல்ல. ஓகேவா? ரைபோசைம். சோ அத பொறுத்து பாக்கும்போது ஆப்ஷன் டி இஸ் தி ராங் ஆன்சர். ஓகே இங்க பாருங்க, enzymes requires optimum pH. இது ரொம்ப ஈஸி தான். 80 to 90 degree Celsius. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்தா கூட இது கரெக்ட்டா தான் இருந்துட்டு இருக்கு. enzymes are highly specific. ஓகேவா? பட் தேர்ட் ஒன் பாருங்க,
most of the enzymes are protein. Yes, இது வரைக்கும் கரெக்ட் தான். But some are என்ன பண்ணோம், RNA enzymes வரலாம் இல்ல ribozymes வரலாம். But lipids பேஸ் பண்ணி வராது. So option D is the right answer. Okay. Hi little queen. Queen. Hi. Super Dashini, Prithvi, 𝑗யஸ்ரீ கலக்கிறீங்க. Okay, so going to be option D is the right answer. Shall we move on to the next question? அடுத்த question பார்த்துருவோமா? Yeah. அடுத்த question என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which one is the most abundant protein in animal world? அனிமல் வேர்ல்டு, பயோஸ்பியர் இதெல்லாம் அப்படி கேட்பாங்க. ஓகே, நம்ம போன நேற்று கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், பயோஸ்பியர் பார்த்தோம். இதில் வந்து நம்ம அனிமல் வேர்ல்டு பார்க்குறோம். எது which is most abundant proteins in animal world நம்ம கன்சிடர் பண்ணும்போது, பவித்ரா ஹாய்மா, ஹாய் டாக்கனா. which is the most abundant protein in animal world which is considered? what would be consider? நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய அனிமல் வேர்ல்டு இருக்கக்கூடிய மோஸ்ட் abundant protein என்னவா இருக்கு? ரொம்ப ஹாய்டா டேய். ஓகேவா, என்னவா இருக்கு என்ன மாதிரி இருக்கு, ABC மாதிரி இருக்கா? ஓகே, என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலேஜன். அனிமல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொலேஜன், வேர் பயோஸ்பியர்ல வந்து பார்த்தீங்கன்னா ருபிஸ்கோ RUBB. அது மாதிரி தரக்கூடாது. ஓகே, யா ஹாய் சாண்டி பாய், ஹாய் கேமி. எஸ், ஆப்ஷன் ராங் நம்பர். ஓகே, B C வரணும். ஸோ B இங்க வரணும், C இங்க வரணும். ஓகேவா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B கொலேஜன். தெரிஞ்சா போதும். ஓகேவா, சம் டெக்னிக்கல் எரர் இருக்கு. ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B கொலேஜன். ஓகேவா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B கொலேஜன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். which one of the following biomolecules is correctly characterized? which of the following molecule is correctly characterized? என்னடா ஹாய் சொல்லி விளையாடுறீங்களா? எனக்கேவா அப்படி? ஓகே, எது கரெக்டாக கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். பேஸ் வச்சு B D அப்படி சொல்லிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அது கரெக்ட்லி கேட்டகரைஸ் தான் கேட்டேன், நான் கரெக்ட் கேட்கல. ஓகே, பால்மெட்டிக் ஆசிட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வித் 18 கார்பன் ஆட்டம்ஸ். ஒன்று அடினைலிக் ஆசிட் அடினோசைன்ஸ் வித் glucose was in molecules. இல்ல alanine ions contains an amino group and acidic group anywhere in the molecules. No, lecithin is a phosphorylated glycerin found in a cell membrane. It's going to be option D. Super Dashini. Okay, option D is the right answer. Okay, yes, the Sandy boy, Dashini, little queen, 𝑗யஸ்ரீ is going to be option D தான் கண்ணுங்களா. ஓகேங்களா, and then option D is the right answer. lecithin தான் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். phosphorylated glycerides found in a cell membrane பேஸ் பண்ணி நம்ம பார்த்திருப்போம். plasma membrane அப்படி படிச்சிருப்போம். அந்த plasma membrane என்ன டூ டைப்ஸ் ஆஃப் இது இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஹைட்ரோபோபிக் டெயில் ஹெட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இன்டர்மீடியட்ல அந்த பூந்தி ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒட்டிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஃப்ளூயிட் மொசைக் மாடல் படிக்கும்போது படிச்சிருப்போம். ஓகேங்களா, ஸோ அந்த பேஸ்ல வரக்கூடியது ஆப்ஷன் D is the right answer. ஓகே, சூப்பர் இருக்கணும். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். for its activity carboxypeptidase requires. ஒரு ஆக்டிவிட்டிக்கு கார்பாக்சிபெப்டிடோடேஸ் அயன் தேவையா, நியாசின் தேவையா, காப்பர் தேவையா, இல்ல ஜிங்க் தேவையா? வாட் இட் ரிக்வயர்ஸ் ஃபார் an activity. எது கோஃபேக்டரா இருக்கும் அதை வச்சு எல்லாம் படிச்சிடலாம். which one we consider it as cofactor? Yeah, super. which one is considered a okay, என்ன கேட்டிருக்கான்? கார்பாக்சிபெப்டிடோடேஸ். சப்போஸ் எது வந்து கோஃபேக்டரா இருக்கு? zinc is a cofactor for carboxypeptidase. நம்ம என்ன சொல்றோம்? zinc is a cofactor for a carboxypeptidase. option D zinc will be right answer. Okay, சூப்பர். பிருத்வி, தர்ஷினி, சாண்டி, லிட்டில் குயின் கலக்கிறீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B zinc தான் வரும். ஓகேங்களா, zinc தான் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். கோஃபேக்டர் ஆஃப் கன்சிடர் பண்ணிருக்கோம். கார்பாக்சிபெப்டிடோடேஸ் ரிக்வயர்ஸ் a cofactor. இது பேஸ் பண்ணி வர்றது zinc தான். ஓகேங்களா, ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்காக. ஓகே, the next question, the essential chemical components of many coenzymes are the essential chemical components of many coenzymes. என்ன கேக்குறாங்க? essential chemical components. என்ன chemical components? coenzymes பேஸ் பண்ணி வர்ற கேள்வி. proteins, nucleic acid, carbohydrates, vitamins.
it is a proteins, yeah, carbohydrates, vitamins or nucleic acid. Coenzymes base பண்ணி வந்தாச்சு. நல்லா பாருங்க. yes டா. coenzymes நம்ம என்ன சொல்லுவோம்? loosely attached organic parts of a conjugated enzymes என்ன சொல்லுவோம்? ஓகேவா? coenzymes நம்ம என்ன சொல்லுவோம்? loosely attached sorry sorry organic parts of a conjugated enzymes. அது எப்படி நம்ம டெரிவேட் பண்ணுவோம் conjugated enzymes? எப்படி generally derivators as vitamins? Option D, vitamins நம்ம derivating பண்றோம். ஓகேங்களா? essential chemical components of a coenzymes நம்ம எதை கன்சிடர் பண்ணிருக்கோம்? we consider as a vitamin. சூப்பரா பிருத்திவி. ஓகே, பிருத்திவி, லிட்டில் குயின், தர்ஷினி, ஜெயஸ்ரீ, தமிழரசி. ஓகேங்களா? is going to be option D, vitamins is going to be right answer. vitamin aspects எல்லாம் நம்ம categorize பண்ணுவோம். loosely attached organic part of a conjugated enzyme. So derivatives தான் நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம்? vitamins கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகே, ஆகணுங்களா? yeah, we are going to next question. It is macromolecule chitin. There's no micromolecule or macromolecule chitin. What is a macromolecule chitin? Either it is a nitrogen containing polysaccharides, இல்ல phosphorus containing polysaccharides, இல்ல sulfur containing polysaccharides, இல்ல simple polysaccharides. What we consider as a nitrogen containing chitin. இத சொல்றேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். chitin இன்னொரு பாலிமர் இருக்கனா, நாகான் அப்படி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? இஸ் வெரி ஸ்டடிட் as a நாகா அப்படி ஞாபகம் இருக்கா? இஸ் a polymer of N-acetyl-glucosamine அப்படின்னு படிப்போம். நல்லா பாத்துக்கோங்க. மேக்ரோமாலிகுலான chitin வந்துட்டு என்னது அப்படின்றது பாத்தீங்கன்னா நாகா அப்படி நம்ம படிப்போம். இல்லைன்னா இப்ப நோட் பண்ணி வச்சோம். என்ன சார்? நாகப்பாம்பு நோட் பண்ணி வச்சோங்க. chitinனால என்ன வருது? நாகப்பாம்பு தான். நாகப்பாம்புல என்னன்னா N-acetyl-glucosamine. N-acetyl-glucosamine. குளுக்கோசமைனை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? நாகா அப்படி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? நம்ம என்ன சொல்லிருக்கோம்? நாகா அப்படி நம்ம இது பண்ணி சொல்லிருக்கோம். அப்போ இது என்ன டெரிவேட்டிவ்ஸா இருக்க போகுது? N-acetyl-glucosamine. N எது டெரிவேட் பண்ணப்படுது? நைட்ரஜன் கண்டெய்னிங் பாலிசாக்கரைட்ஸ். அப்போ chitin என்னவா நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்? we consider it as a nitrogen containing polysaccharides. ஓகேவாக்கனா? it's going to be option A is right answer. ஓகேவா? நம்ம chitin நம்ம என்ன சொல்லுவோம்? நாகா அப்படின்னு சொல்லுவோம். நாகான என்னதுன்னா N-acetyl-glucosamine. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. N-acetyl-glucosamine இது கூட ஒரு क्वेश्चन கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகே, அதே மாதிரி நைட்ரஜன் கண்டெய்னிங்கா தான் கன்சிடர் பண்றோம். we consider it as a nitrogen containing. ஓகேவா? yeah, yes da. பிருத்திவி, தமிழரசி, தர்ஷினி, ஜெயஸ்ரீ, விஜய் கலக்கிறீங்க. ஓகேங்களா? so it's going to be option A is the right answer. yeah, shall we move on to the next question? yes, a phosphoglyceride always made up of. A phosphoglyceride is always made up of. What is a phosphoglyceride made up of? phosphoglyceride எதனால மேட் அப் ஆயிருக்கும்? only saturated fatty acid esterified to the glycerol molecules to which a phosphate group is also attached அப்படிங்க சொல்றாங்க. phosphate group attach இருக்கும் அப்படி கேக்குறாங்க. and only unsaturated fatty acid esterified to the glycerol molecules to which a phosphate group is also இல்ல phosphate groupம் attach ஆயிருக்கும் அப்படின்றாங்க. இதுல தான் நம்ம क्वेश्चन இல்ல, only unsaturated பேஸ் பண்ணி வர்றது. அப்புறம் saturated and unsaturated fatty acid molecules esterified to the glycerol molecules to which phosphate group is also attached. saturated and unsaturated fatty acid esterified to the phosphate group is also attached with glycerol molecules. எப்படி குழப்பறாங்க பாத்தீங்களா? சிம்பிளான ஒரு क्वेश्चन எப்படி குழப்பி வச்சிருக்காங்க பாருங்க. fatty acid saturated-ஆ இருக்கலாம், unsaturated-ஆ இருக்கலாம். ஓகேங்களா? அதுல உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரவே வராது. ஓகேவா? only saturated, only unsaturated வராது. நீங்க எப்படி fatty acid பத்தி கேட்டிருக்கான்? phosphoglyceride always made up of. அந்த பேஸ் பண்ணி வரும்போது நம்ம fatty acid aspect வரும்போது ரெண்டும் வராது, நீங்க எலிமினேட் பண்ணிடுவீங்க. ஓகே, because it's both unsaturated saturated பேஸ் பண்ணி தான் வரும். சோ இது ரெண்டுல எது வரும்? ஆப்ஷன் C and D ல இத எலிமினேஷன் மெத்தட் வச்சு நம்ம எலிமினேட் பண்றது அப்படின்றது. சோ இப்படி வர்றதுல நம்ம எப்படி எலிமினேட் பண்ணுவோம்? எதுமே ஆன்சர் இருக்கு. எஸ்டெரிஃபைடு glycerol கூட தான் எஸ்டெரிஃபை இருக்கும். ஓகேங்களா? யா,
எப்படியா இருக்கும் glycerol கூட தான் எஸ்டரிஃபை ஆயிருக்கும் not with phosphate phosphate எஸ்டரிஃபை ஆகாது glycerol கூட தான் என்ன இருக்கும் அது எஸ்டரிஃபைட் ஆயிருக்கும் ஓகேங்களா with attached to the phosphate group ஓகேவா which is attached to the phosphate group ஓகேங்களா so it's going to be option C நல்லா புரிஞ்சுவாங்க fatty acid பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்கான் phosphoglyceride always made up of என்ன டைப் ஆஃப் fatty acid அப்படினு பார்த்தீங்கன்னா both தான் வரப்போகுது ஓகே both unsaturated and saturated fatty acid தான் ஒண்ணே வராது இது எல்லாம் காமனா சப்போஸ் இல்லனா நோட் பண்ணி வெச்சுக்கோங்க இது ரெண்டுமே வராது இப்படி தான் எலிமினேட் பண்ணோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எதனால எஸ்டரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல அந்த எஸ்டரிஃபிகேஷன் எதனால நடக்கும் கிளிசரால் பேஸ் பண்ணி நடக்கும் பாஸ்பேட் குரூப்பை பேஸ் பண்ணி நடக்காது பட் இது பாஸ்பேட் குரூப்போட தான் போய் அட்டாச் ஆகுது ஓகே பாஸ்பேட் குரூப்னா தெரியும் இல்ல இந்த பி பாஸ்பேட் குரூப்போட 3 பி அட்டாச் இருக்கும் பாத்தீங்களா நம்ம இந்த பென்டோ சுகர்ஸ் படிக்கும்போது படிச்சிருப்போம் சோ அந்த பாஸ்பேட்ஸ் குரூப்போட போய் தான் அட்டாச் ஆகுது ஓகே அது பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே சூப்பர் ஆப்ஷன் சி இஸ் வெரி மச் ரைட் ஆன்சர் ஓகேங்களா சூப்பர் தமிழரசி ஜெயஸ்ரீ விஜயா தர்ஷினி கலக்கிறீங்க ஓகேங்களா சூப்பர் இருக்கணும் ஓகேவா இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி யா நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துருவோமா அடுத்த क्वेश्चन transition state structures of the substrate formed during enzymatic reaction transition state நான் transform ஆகற அப்படின ஒரு ஸ்டேட் இருக்கு தெரியுமா அந்த இங்க என்ன படிக்க அது transformation பட் இருந்தாலும் transition அப்படின்றது ஒரு இதுல இன்னொரு மாறுது ஓகே அந்த ஸ்டேட்ல இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் substrate formed during enzymatic reaction அப்படினா சொல்லுவோம் transient but stable இல்ல permanent but unstable transient and unstable இல்ல permanent and stable what will be the answer yeah what will be the answer transition state is an intermediate state அப்படி நம்ம படிச்சிட்டு போலியா ஓகேவா நல்லா புரிஞ்சுங்க transition state வந்து intermediate state தான் produced during intermediate state நல்லா புரிஞ்சுங்க transition state is an intermediate state பெயின் இல்லாதனால ஒரு மாதிரியே போகுது ஓகேவா தப்பா நினைச்சிருக்கீங்க ஓகேவா இன்டர்மீடியட் ஸ்டேட் எப்போ ப்ரொடியூஸ் ஆகுது என்சைமேட்டிக் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் அப்போ ப்ரொடியூஸ் அப்போ என்சைமை பேஸ் பண்ணி வரக்கூடிய பயோகெமிக்கல் ரியாக்ஷன் அப்போ என்சைமை பேஸ் பண்ணி வரக்கூடிய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்போ ஓகேவா ஸோ அப்போ வந்து ஃபார்ம் ஆக போகுது அப்போ ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேட்ல இருக்குன்னு நினைச்சுக்கோங்க எப்படி இருக்கு ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது இப்போ நான் வந்துட்டு எப்படி சொல்றது நான் ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேட்ல இருக்கேன் அதாவது நான் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுப்போமே எங்க பயோமேத்ஸ் குரூப் பயோமேத்ஸ் இருக்கிற பசங்களாம் தெரியும் பயோமேத்ஸ் குரூப் எடுத்து நான் இன்டர்மீடியட் ஸ்டேட்ல இருந்திருக்கேன் அதாவது எனக்கு நல்ல மார்க் நான் நீட்ல நல்ல மார்க் எடுத்து நான் ஜெய் எழுதுவேன் நான் நீட் எழுதுவேன் நான் பப்ளிக் எக்ஸாம் எழுதுவேன் ஓகே என்னோட மார்க் எந்த பேஸில் அதிகமா இருக்கோ சில கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க சில கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா இல்ல நான் ஜெய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயோமேத்ஸ் எடுத்துருப்பாங்க சில கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நான் இல்ல நான் டாக்டர் தான் ஆகணும்னு சொல்லிட்டு பயோமேத்ஸ் எடுத்துருப்பாங்க பட் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆக போறோம் தெரியும் சரி எது இருந்தாலும் ஒன்னு ஜெய் காப்பாற்றும் ஒன்னு இன்ஜினியரிங் காப்பாற்றும் இல்லைன்னா மெடிக்கல் சைடு காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம பயோமேத்ஸ் எடுத்து நிறைய கும்பல் தான் அதிகம் என்ன மாதிரி நான் அந்த கேட்டகரிஸ் தான் இருப்பேன் ஸோ அப்படி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்ல இருப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஜெயில் அதிகமான மார்க் வருது மேத்ஸ் அதிகமான பப்ளிக் எக்ஸாம்ல மேத்ஸ் அதிகமான மார்க் வருது நான் ஜெயில் நல்லா ஸ்கோர் பண்ணேன் நான் இன்ஜினியரிங் சைடு போயிடுறேன் இல்ல எனக்கு ஜெய் பிடிச்சி நீட்ல அதிகமான மார்க் வந்து பயாலஜி நல்லா ஸ்கோர் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் மெடிக்கல் சயின்ஸ் இல்லைன்னா அந்த சயின்ஸ் ஃபீல்டில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேட்ல இருப்பாங்க ஓகே அவங்க இன்டர்மீடியட்ல நான் இருக்கேன் அப்படின்னா நான் என்ன மாதிரி ஸ்டேட்ல இருப்பேன் நான் இங்க வந்து இது நல்லா கிடைக்கும் இது எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா இது கிடைச்சிச்சுன்னா நான் இந்த ஆப்ஷன் போயிடுவேன் இல்ல இது எனக்கு கிடைச்சா இந்த ஆப்ஷன்ல போயிடும் அப்ப நான் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கேன் ஓகே நான் பெர்மனன்டான டிசிஷன் எடுக்கிறது இல்ல எப்பவுமே ஒரு இன்டர்மீடியட்ல இருக்கிற ஸ்டேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்ஸ்டேபிளா இருக்கும் பெர்மனன்டா இருக்காது டிரான்சியன்ட் ஸ்டேட் தான் இருக்கும் சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி டிரான்சியன்ட் அண்ட் அன்ஸ்டேபிள் இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா சோ இது இன்டர்மீடியட் ஸ்டேட் அதனால முக்கியம் டிரான்சியன்ட் ஸ்டேட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமா ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேட் ஸ்ட்ரக்சர்ல இருக்குமா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நான் இது கிடைச்சா இதுக்கு போயிடுவேன் இது கிடைச்சா இதுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதே கான்செப்ட்ல தான் இருப்பாங்க சோ இது கோயிங் டு பி ஆப்ஷன் சி டிரான்சியன்ட் அண்ட் அன்ஸ்டேபிள் இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா எஸ் டா ஆப்சி பிருத்வி ஜெயஸ்ரீ தமிழரசி கலகிரி ஓகே தர்ஷினி ஓகேடா கண்ணா ஓகேங்களா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர் டிரான்சியன்ட் அண்ட் அன்ஸ்டேபிள் ஸ்டேட் நம்ம கன்சிடர் பண்றோம் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துறோமா அடுத்த क्वेश्चन என்ன வரும்னா which one of the following is non reducing carbohydrates super easy டா which is a non reducing carbohydrates என்னது இதுதான் டெஃபினிஷனே இதான் சொல்லுவோம் ஓகே இல்லையா என்னதுடா non reducing carbohydrates சுக்ரோஸ் எதனால அது நான் ரெடியூசிங் கார்போஹைட்ரேட் சொல்றோம் பிகாஸ் போத் ஆஃப் தி கார்பன் ரெண்டு கார்பனுமே ஜஸ்ட் a minute both of the anoramic carbon meric carbon என்ன ஆகுமா undergo reaction carbon will undergo reaction undergo போகும்
ஸோ அதனால which is a non-reducing carbohydrates அப்படின்னு சொல்லும்போது it's going to be option C இல்ல option B sucrose the right answer. ரொம்ப ஈஸி ஓகேங்களா. நோ ஃப்ரீ கார்பானில் குரூப் கூட பிரச்சனை இருக்கு ஓகேங்களா. சூப்பர் ரகனா சூப்பர். ஓகே அப்ப எல்லாரும் என்ன ஆரம்பிக்கிறோம் என்ன ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணுவது நோ ஃப்ரீ கார்பானில் குரூப் பிரச்சனை இருக்கு. சூப்பர் ஓகே ஃபேண்டாஸ்டிக். ஜெயஸ்ரீ, தமிழ் அரசி, தர்ஷினி, ஆப்சி, ஹிதீஷ், பிருத்வி கலக்கிட்டீங்க ரகனா ஓகேங்களா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B is the right answer. ஆப்ஷன் B தானே. ஆப்ஷன் B தான் கொடுக்கணும். ஆப்ஷன் B சுக்ரோஸ் தான். சுக்ரோஸ் நான் ரெடியூசிங். இது நிறைய ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் ரெடியூசிங் கார்போஹைட்ரேட்ஸ்னால சுக்ரோஸ் தான் கன்ஃபியூஸ் பண்ண கூடாது. ஓகே அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டலாம். select the option which is not correct with respect to enzyme action. enzyme action பேஸ் பண்ணி which is not correct அப்படினு கேட்டிருக்காங்க. இப்போ enzyme action பேஸ் பண்ணி வரக்கூடியதுல எது வந்து not correct? which is not correct based on the enzymatic reaction. Substrate binds with the enzyme at its active site. Addition of lot of succinate does not reverse the inhibition of the succinate dehydrogenase by malonate. The non-competitive inhibitor binds the enzymes at the site of the distance from which binds the substrate. And option D another malonate is a competitive inhibitor of succinate dehydrogenase. What is it? Yes, super. Okay va நம்ம inhibition of succinate dehydrogenase நம்ம எப்படி பண்ணுவோம் malonate யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம் ஓகேங்களா. அப்ப எப்படி does not reverse னு வரும் ஓகேங்களா வராது ஓகேவா. இன்ஹிபிஷன் ஆஃப் சக்சினேட் டிஹைட்ரோஜனேஸ்னா இன்ஹிபிஷன் பண்றதுக்கு நம்ம மேலோனேட்டை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். சோ இதுதான் தப்பான ஆன்சர் ஓகேங்களா. சோ ஆப்ஷன் B இஸ் தி ரைட் ஆன்சர். சூப்பர் ரகன். ஓகே ஆப்ஷன் B இஸ் தி ரைட் ஆன்சர். சூப்பர் ஜெயஸ்ரீ அண்ட் ஆப்சி கலக்கிட்டீங்க. ஓகே லெட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் B இஸ் வி கன்சிடர் as a right answer. Okay can we move on to the next question. Which one of the following biomolecules does have நல்லா பாருங்க does have a phosphodiester bond? phosphodiester bond உள்ள biomolecules என்னது? Which of the biomolecules will have a phosphodiester bond? What is phospho? We studied 3 types of bond நம்ம படிப்போம் ஓகேங்களா. அது மெயினா நம்ம molecular basis தான் படிப்போம். பட் இருந்தாலும் தெரிஞ்சு வெச்சுக்கோங்க ஓகேவா. phosphodiester bond nucleic acid is a nucleotide. Okay nucleic acid is a nucleotide. phosphodiester bond எதை பத்தி சார் பேசுது அப்படினு பாத்தீங்கன்னா give me a minute. சரி ஓகே நான் இதிலே சொல்றேன். நியூக்ளியோடைட் ஆஸ்பெக்ட்ஸ்ல வரக்கூடியது இது ஒரு பென்டோ சுகர்னு வெச்சோம் ஓகேவா. இது ஒரு நியூக்ளியோடைட் இது ஒரு நியூக்ளியோடைட் பென்டோ சுகர்ஸோட அட்டாச் ஆயிருக்கு. பாஸ்பேட் குரூப் வந்து 5th கார்பன் இங்க பாருங்க 1 2 3 4ல 5 ஓகேங்களா. அப்படி தான் அட்டாச் ஆயிருக்கும். அதே மாதிரி தான் 0 1 2 3 4ல 5 ஓகே இப்படி அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்பேட் வந்து இந்த 5th கார்பன் ஒரே கலரா இருக்கு கன்ஃபியூஸ் ஆகி. பாஸ்பேட் வந்து 5th கார்பனோட போய் 5th இதோட போய் அட்டாச் ஆயிருக்கும். ஃபங்க்ஷனல் குரூப் OH வந்து எங்க அட்டாச் ஆயிருக்கும் இந்த 3rd குரூப்போட போய் அட்டாச் ஆயிருக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்னா என்ன சார்? பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் எதை பத்தி எந்த பாண்ட் சார் அப்படின்றது பாத்தீங்கன்னா a bond which is made up between the 3rd carbon functional groupக்கும் 5th phosphate of the consecutive nucleotide இருக்கும். அடுத்து வரக்கூடிய நியூக்ளியோடைட் இருக்கும் உள்ள ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுது தெரியுமா? இதை தான் நம்ம என்ன சொல்றோம் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா. இங்க கிரியேட் ஆகுது தெரியுமா? இந்த பாண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் புரிஞ்சுக்கோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ல இந்த OH இந்த OH போய் இது பண்ணிக்காது. அது இந்த OH இந்த 3rd கார்பனும் இந்த 5th கார்பனும் போய் அட்டாச் ஆகிக்காது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் இது வந்துட்டு என்னோட 5th பாஸ்பேட் இது வந்துட்டு என்னோட 3rd OH குரூப்னு வச்சுப்பாங்க. இது 5th பாஸ்பேட் இது 3rd OH குரூப் சிங்கிள் நியூக்ளியோடைட் ஒரு சிங்கிள் நியூக்ளியோடைட் 5th பாஸ்பேட் 3rd OH குரூப் இருக்கு. இந்த 3rd OH குரூப் என்ன ஆகும் அப்படின்னு தெரியுமா? அடுத்ததோட 5th பாஸ்பேட்ல தான் அட்டாச் ஆகும். இந்த 5th பாஸ்பேட் அடுத்ததோட 3rd OH குரூப் தான் அட்டாச் ஆகுமே தவிர இந்த 3rd OH குரூப் வந்து இப்படி போய் அட்டாச் ஆகாது.
புரிஞ்சுதா? இந்த தேர்ட் OH குரூப் வந்து இப்படி போய் அட்டாச் ஆகுது. அது வந்து பாஸ்போடைஸ்டர் பாண்ட் கிடையாது. அடுத்தது என்னோட இல்லாம நான் பக்கத்துல யாரா இருக்கா, நான் பக்கத்துல யாரா கை பிடிச்சேன்னா வந்து அடுத்த நியூக்ளியோடைட். இங்க இந்த சைடு ஒருத்தன் தான், இந்த சைடு தான் இன்னொரு நியூக்ளியோடைட். ஓகே, நான் இப்படி தான் கை பிடிச்சி நிப்பனே தவிர நான் இப்படி கை பிடிச்சி நிக்க மாட்டேன். ஓகே, இப்படி கை பிடிச்சி நிக்க மாட்டேன். அதாவது நான் சொல்றேன், என்னோட தேர்ட் OH குரூப் என்னோட பாஸ்போட போய் அட்டாச் ஆகாது. அது பாஸ்போடைஸ்டர் பாண்ட் கிடையாது. கன்சிக்யூட்டிவ் அடுத்த நியூக்ளியோடைட போய் அட்டாச் ஆகுதுதான் பாஸ்போடைஸ்டர் பாண்ட் நம்ம கன்சிடர் பண்றோம். சோ அதை பொறுத்து பார்க்கும்போது நியூக்ளிக் ஆசிட் நியூக்ளியோடைட் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர் இருக்கணும். ஆப்ஷன் சி இஸ் கன்சிடர்ட் as a very much right answer. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். 𝑗STVJ I have seen கலெக்டிங். ஓகேங்களா? புரிஞ்சுதா? அப்போ பாஸ்போடைஸ்டர் பாண்ட் எங்க வருது அப்படின்னு தெரியும். பாஸ்போஎஸ்டர் பாண்ட் வருது, குளுக்கோசமைன் பாண்ட் வரும். நம்ம மாலிகுலர் பேஸ்ல டீடைலா படிச்சிருப்போம். பாஸ்போடைஸ்டர் பாண்ட் வந்து அடுத்த நியூக்ளியோடைட அட்டாச் பண்றது. ஓகே, அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். The chitin-aceous cytoskeleton of arthropods is formed by the polymerization of. The chitin-aceous cytoskeleton of arthropods is formed by the polymerization of. By the polymerization of whom? Chitin. நான் இப்பதான் சொன்னேன் பாத்தீங்களா, chitin நான் சொல்லும்போதே மறுபடியும் சொல்லிட்டு இருந்தேன். chitin நம்ம என்ன சொன்னோம்? What we consider now as a chitin? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம சொல்லியிருந்தேன். chitin பேஸ் பண்ணி வரது வந்து என்னவா இருக்க போகுதுன்னா நைட்ரஜன் ஸ்பெசிபிக் பாலிசாக்கரைட்ஸ் அப்படி நம்ம சொல்லிருக்கோம். எதனால நைட்ரஜன் ஸ்பெசிபிக் chitin வந்தா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னு சொல்லியிருந்தா நாகராஜா தான். இவன் நாகராஜா தான் ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? அப்ப என்ன வரப்போகுது? நாகான என்னது? N-acetyl glucosamine. It's going to be option B is the right answer. Okay, option B. Chitin-aceous cytoskeleton of arthropods is formed by the polymerization of எதுல வரப்போகுது? நாகா, N-acetyl glucosamine. Okay, super இருக்கனா? Yes, நாகா is right answer. Super. 𝒎𝒑𝒐𝒓𝒆 𝑗STV ஜெயஸ்ரீ கலக்கிட்டீங்க. Okay, it's going to be option B is the right answer. Okay, option B is the right answer. Shall we move on to the next question? அடுத்த question பார்த்துருவோம். Which one of the following statement is incorrect? ஆனா ஆப்ஷன் ஏ எங்க இருக்குடா? ஆப்ஷன் ஏ எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஓகேவா? இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. which of the following is incorrect? இன்கரெக்ட் பேஸ் பண்ணி வர ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. which of the following is incorrect இருக்கானுங்களா? Is it fully correct? இல்ல டிக்ரீசஸ் அப்படின்னு இருக்கு. ஒரு ஆப்ஷன் மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, யா ஓகே. கேஎம் வேல்யூ டிக்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிருக்கான். கேஎம் வேல்யூ டிக்ரீஸ் பண்ணுமா? which is incorrect, which is incorrect, which is incorrect. The presence of the competitive inhibitor decreases the Km value of the enzyme to the substrate. A competitive inhibitor reacts reversibly with the enzymes to form a enzyme inhibitor complex. In a competitive inhibitor, the inhibitor molecule is not chemically changed by the enzymes. The competitive inhibitor does not affect the rate of breakdown of the enzyme substrate complex. The presence of the competitive inhibitor decreases the Km value of the enzymes of the substrate. Yeah. Just a minute. Which is the answer? Which is the answer? Which is the answer? No. It will increases தான். ஓகேங்களா? which is yes it will increases. ஓகேங்களா? decreases பண்ணாது. என்ன பண்ணும்? increases தான் பண்ணும்.
ஓகேவா? மிச்சம்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, மிச்சம்லாம் கரெக்டாக தான் இருக்குது. டஸ் நாட் அஃபெக்ட் ஆகாது. ஓகே, சி வராது. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் வரப்போகுது. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அது இன்க்ரீசஸ் தான் பண்ணும். ஓகேங்களா? இது சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு, பட் இங்கே பார்த்தா நல்லா கிளியராக தெரியுது. டிக்ரீஸ் ஆகாது, இன்க்ரீஸ் தான் பண்ணும். கேஎம் வேல்யூ என்ன பண்ணாது? சப்ஸ்ட்ரேட் வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணாது, இன்க்ரீஸ் தான் பண்ணும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எஸ் டா பிருத்வி கலக்கிறீங்க. ஓகே, ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் டி. ஓகே, யா, ஷால் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். A protein of following is which least likely to be involved in the stabilizing the three-dimensional folding of most of the proteins? Electrostatic interaction, hydrophobic interaction, ester bond, hydrogen bond. Which of the following is the least likely? இதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? least likely to be involved. இதில் stabilization ரொம்ப கம்மியாக இன்வால்வ் ஆகக்கூடியது எதனாக? த்ரீ டைமென்ஷனல் ஃபோல்டிங் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோட்டீன்ஸ் நம்ம எதை கன்சிடர் பண்ணிருக்கோம்? எதில் கன்சிடர் பண்ணிருக்கோம்? வாட் டு வி கன்சிடர் அஸ்? வாட் டு வி கன்சிடர் அஸ்? ஓகேவா? மோஸ்ட் லீஸ்ட் நல்லா பார்த்துங்க. லீஸ்ட் ஆஃப் த ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லீஸ்ட் ஆஃப் த ப்ரோட்டீன்ஸ் என்னது? ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு, இல்லை ப்ரோட்டீன்ஸ் இருக்காது, அந்த மாதிரி தான். எது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் ப்ரோட்டீன்ஸில் பேஸ் பண்ணி நடக்குமா? நடக்கும். ஹைட்ரோபோபிக் இன்ட்ராக்ஷன் கண்டிப்பா அந்த லிபிட்ஸ் இதில் பேஸ் பண்ணி நடக்கும், அதில் கண்டிப்பாக நடக்கும். ஹைட்ரஜன் பாண்ட் கண்டிப்பா இருக்கு, பட் எஸ்டர் பாண்ட் இருக்கா? எஸ்டர் பாண்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லுங்க. எஸ்டர் பாண்ட் இஸ் மெயின்லி ஃபார் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் லிபிட்ஸ். ஓகே, மெயின்லி எதுக்கு? நியூக்ளிக் ஆசிட்க்கும் லிபிட்ஸ்க்கு தான். ஓகே, மெயின்லி ஃபார் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் லிபிட்ஸ்க்கு தான் பேஸ் பண்ணி நடக்கும். ப்ரோட்டீன்ஸ்க்கு நடக்காது, லீஸ்ட் தான் நடக்கும். நியூக்ளிக் ஆசிட் பேஸ் பண்ணி அது அமினோ ஆசிடா கன்வெர்ட் பண்ணி அதுக்கு நடக்கிறது ரொம்ப இது இருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி பட் நாட் ப்ரோட்டீன். ஓகே, லீஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, லீஸ்ட் லைக்லி டு பி த மோஸ்ட் ஆஃப் த ப்ரோட்டீன் அப்படிங்கும்போது ஆப்ஷன் சி எஸ்டர் பாண்ட் தான் வரும். ஓகேங்களா? என்னது? ஆப்ஷன் சி எஸ்டர் பாண்ட். ஓகேங்களா? லீஸ்ட் ஆஃப் த ப்ரோட்டீன் அப்படி கேட்டிருக்காங்கல்ல. ஸோ அது பார்த்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி எஸ்டர் பாண்ட். யா, புரிஞ்சுதா? ஃபயர் 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 ஃபயர். எஸ் டா ஒரு 20 கொஸ்டின் முடிச்சிருப்போம். ஒரு 16 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க பாப்போம். கமான் அப்படியே தண்ணி குடிச்சுங்க. கமான் கைஸ். இந்த ஃபயர் பட்டன் அடிச்சு விடுங்க பாப்போம். கமான். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். கமான் பாஸ் ஃபயர் பண்ணுவோம். ஆன்சராகவே வந்துட்டு இருக்கு. ஆன்சரே வந்துட்டு இருந்தால் என்ன நடக்குது? ஓகே, ஒரு ஃபயரையும் போட்டு விடுங்க. அப்படியே செஷன் லைக் பண்ணலாம். செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. செஷன் லைக் பண்ணாதவங்க பார்த்துருந்தீங்க, செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. யா, நெருப்பு மழை பொழியட்டும். அதேதான்டா. ஓகேவா? யா. அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்க, செஷன் லைக் பண்ணி விட்டுக்கோ. ஓகே, யா ஃபயர் தான். தேங்க்யூடா. ஹார்ட் போட்டு நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஃபயர் போட்டு நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகேவா? யா, ஷால் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. A non-proteinaceous enzyme. A non-proteinaceous enzyme. Which is a non-proteinaceous enzyme? Almost all enzymes are proteins. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போதான் நான் சொன்னேன் எல்லா என்சைம்ஸும் புரோட்டீன் தான், பட் சில என்சைம்ஸ் மாறுதல் அடையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் non-proteinaceous enzymes நம்ம எதை கன்சிடர் பண்ணிருக்கோம்? ரொம்ப ஈஸி இருக்கக்கூடியதில் என்னவா இருக்க போகுது? non-proteinaceous enzyme. புரோட்டீன் எல்லா என்சைம்ஸும் புரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஆல்மோஸ்ட் ஆல் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் ஆனால் சொல்ல ஆல்மோஸ்ட் ஆல் என்சைம்ஸ், பட் சில என்சைம்ஸ் வந்து ப்ரோட்டீன் கிடையாது. அப்படி நான் ப்ரோட்டீனேஷியஸ் என்சைம்ஸ் ரொம்ப ஈஸி தான். பேசிக்காக நான் ப்ரோட்டீனேஷன்ஸ் என்சைம்ஸ் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் சொல்லும்போது சொல்லியிருந்தேனே. கமான். which is a non-proteinaceous enzyme. non தெரியலையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. RNA-வோட வரக்கூடிய ரைபோசைம் will be a non-proteinaceous enzyme. Not all proteins are enzyme, all enzymes are proteins அப்படி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு எல்லா என்சைம்ஸும் ப்ரோட்டீன் கிடையாது. ஆல்மோஸ்ட் ஆல் enzymes are protein, but ribosome is RNA based enzyme, not protein based enzyme. It is a RNA based enzyme. அப்போ non-proteinaceous enzyme. non-proteinaceous protein இல்லாத enzymes தான் கேட்டிருக்காங்க. non-proteinaceous enzyme எதுவா நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்? ஆப்ஷன் ஏ ரைபோசைம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஆப்ஷன் ஏ ரைபோசைம். எஸ் டா பிருத்வி. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க.
non-proteinaceous ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டேர்ம் வந்து non-proteinaceous enzymes ஆல்மோஸ்ட் ஆல் enzymes ஆர் protein ஓகேங்களா அது அந்த பேஸ்ல படி வரும்போது non-proteinaceous enzyme நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியது ரைபோசைம் தான் அது RNA பேஸ் பண்ணி வரக்கூடிய புரோட்டீனா இருக்கு ஓகே என்ன வரப்போகுது RNA பேஸ் பண்ணி வரக்கூடியதா இருக்கு ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் மறந்துடாதீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேள்வி பண்ணது ரொம்ப ரிப்பீட்டட் பேஸ் பண்ண கொஸ்டின் தான் இதே மாதிரி கொஸ்டின் நிறைய ரிப்பீட் இருக்கு ரிப்பீட்டட் ஆஸ்பெக்ட் கேட்கக்கூடிய கேள்வி தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் typical fat molecule is made up of fat molecule எதனால made up ஆயிருக்கும் typical fat molecule is made up of come on yeah நல்லா பாருங்க fat molecule அப்படி வந்தாலே ஒரு glycerol தான் வரப்போகுது ஒரு glycerol மூணு fatty acids ஆக made up ஆயிருக்கும் நல்லா பாருங்க ஒரே ஒரு glycerol மூணு fatty acid molecules ஆல தான் ஒரு fat molecules made up ஆயிருக்கு typical fat molecule is made up of one glycerol and three fatty acid molecules one glycerol three fatty acid molecules one glycerol three fatty acid molecules மறக்காதீங்க மறக்கவே கூடாது is going to be option B one glycerol three fatty acid molecules okay super அப்புறத்தி கலக்கிட்ட okay so going to be option B one glycerol and three fatty acid molecules is the right answer okay one glycerol and three fatty acid molecules so option B will be the right answer yeah shall we move on to the next question அடுத்த question பார்த்துடலாம் which one of the following statement is wrong okay another wrong statement என்னது sucrose is disaccharides cellulose is polysaccharides uracil is pyrimidine glycine is a sulfur containing amino acid so இதுல வந்து எது wrong ஆன statement which is a wrong statement which is the wrong statement எது தப்பு come on சொல்லுங்க நல்லா பாருங்க sucrose ஒரு disaccharide ஓகேவா sucrose ஒரு disaccharide நல்லா பாருங்க sucrose ஒரு disaccharide தானா yes sucrose will be a disaccharide தான் sucrose வந்துட்டு என்ன கன்சிடர் இருக்கும் glucose and fructose பேஸ் பண்ணி கன்சிடர் இருக்கும் sucrose will be a disaccharide cellulose polysaccharide yes cellulose வந்து polysaccharide uracil pyrimidine தான் வருமா கண்டிப்பா pyrimidine தான் வரும் ஏனா T is sulfur containing amino acid no glycine is the simplest amino acid which does not contain sulfur என்ன சொல்றோம் glycine வந்து simplest amino acid அதுல வந்து sulfur content இருக்காது does not contain sulfur so option D is the wrong answer okay option D is the பிரதி கலக்கிட்டீங்க okay so going to be option D என்னடா ஒரே ஆளா சொல்றீங்க எத்தனை பேர் பாத்துட்டீங்க சீக்கிரம் சொல்லுங்க ட்ரை பண்ணுங்க தப்பா இருந்தாலும் பரவாயில்லை you just try it out ஓகேங்களா என்ன ஆப்ஷன் வரப்போகுது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி தப்பா சொல்லிட்டீங்கன்னா தான் உங்க மைண்ட்ல கரெக்டா இருக்கும் கரெக்டா சொல்லுவாங்க அடுத்த வாட்டி நிறைய கொஸ்டின் எடுத்து வந்தா நீங்க இந்த கொஸ்டின் நான் பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்னு இருப்பீங்க பட் ஒன்ஸ் நீங்க தப்பா சொல்லிட்டு அதுக்கு அப்பதான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும்போது அதே கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம் வந்துச்சு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு லக் அடிச்ச மாதிரி ஸோ எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ண பாருங்க ஸோ இஸ் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா அப்போ அது ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்மான அமினோ ஆசிட் கிளைசின் சல்ஃபர் கண்டெய்னிங் கிடையாது ஓகே ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் one of the major components of cell wall was most of the fungi சார் இது குழந்தை கேட்டாலே சொல்லுமே சார் அப்படியா cell wall most of the fungi okay fungi-ஓட cell wall 6th standard இருந்து படிச்சிட்டு போமா கண்டா தெரியல 6th standardல fungi படிப்பீங்களா தெரியல பட் 7th 8th standardல இருந்தா fungi படிச்சு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் 8th standard சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம் fungi-ஓட cell wall நம்ம என்ன பேருக்கு கைட்டின் நம்ம சொன்ன கைட்டியோட பாலிமரைசேஷன் என்ன பேர் வருது நாகா மறந்துடக்கூடாது ஓகே என்ன செல் குளுக்கோசமைன் நைட்ரோஜன் பேஸ் பண்ணி இப்படி தான் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டே போகணும் கைட்டின் வந்துச்சுன்னா ஃபங்கைக்கு வருது அது நாகா இருக்கு நாகானது என்ன செல் குளுக்கோசமைன் கைட்டினால மட்டுமே மேட போயிருக்குமா இல்ல கைட்டின் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ் இது ரொம்ப முக்கியம் மோனோசாக்கரைட்ஸ் டைசாக்கரைட்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா சோ கைட்டின் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ் அதனால தான் நம்ம எனக்கு ஃபங்கியோட மேஜர் காம்போனன்ட்ஸ் ஒன் ஆஃப் த மேஜர் காம்போனன்ட்ஸ் தான் கேட்டிருக்கான் ஒன் ஆஃப் த மேஜர் காம்போனன்ட்ஸ் வந்து கைட்டின் தான் இருக்கும் பட் எதனால எல்லாம் மேடப் இருக்குன்னா கைட்டின் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ் தெரிஞ்சு வச்சோம் ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகே சூப்பர் கிருஷ்ண பிரகாஷ் ஆப்ஷன் பிருத்வி கலக்கிறீங்க ஓகே லெட்ஸ் கோ டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஷல் வி மூவ் டு நெக்ஸ்ட் क्वेश्चन அடுத்த क्वेश्चन என்ன வரப்போகுது அப்படினா அமினோ ஆசிட் ஆஃப் தி tryptophan is a precursor for the synthesis of முன்னோடி அப்படினு சொல்லுவோம் ஓகே அதாவது இந்த அமினோ ஆசிட் இந்த ஜெனடிக் கோட் வந்து படிச்சிட்டு இருக்கும்போது tryptophan மெத்தியோலைன் மெலட்டோனின் அது பேஸ் பண்ணி வரல அதுல வந்துட்டு இந்த அமினோ ஆசிட் வந்துட்டு tryptophan வந்துட்டு எதோட ப்ரிகர்சர் எதோட முன்னோடி இது சிந்தசைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி tryptophan சிந்தசைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது tryptophan is a synthesis of இதோட முன்னோர்கள் ப்ரிகர்சர்ஸ்னா முன்னாடி நடக்கிறது அதுன்னு அர்த்தம் ஓகேங்களா அதான் ப்ரிகர்சர் ப்ரீனது முன்னாடி நம்ம கன்சிடர் பண்றோம்ல அது பேஸ் பண்ணி வருது ப்ரிகர்சர் ஆஃப் சிந்தசிஸ் ஆஃப்
Yes, super absent and prithvi is a melatonin and serotonin, synthesis of melatonin, precursor of the synthesis of melatonin and serotonin. Tryptophan எதுக்கு வருது? precursor, இதோட synthesis ஓட precursor நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம், முன்னோடிகள் எதை கன்சிடர் பண்ணிருக்கோம்? Melatonin and serotonin. So option A. Okay, option A is the right answer. Okay வா? Yeah, ஓகேங்களா? கரெக்டா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. மெலானின் கண்டென்ட் இருக்கிறதுனால மெலட்டோனின் வந்து சிசிஎஃப் கண்டென்ட் ஆகுது அப்படின்றது. ஓகே, யா, ரொம்ப சிந்தசிஸ் ஹெல்ப், தூக்கம் வரதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் கிளாஸ் எடுக்கும்போது சரி, டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது சரி, இது நிறைய செக்ரெட் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துருவோமா? Which of the following enzymes is not protein? ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. Come on. Which is not protein? இப்பதான் பார்த்தோம் இல்லையா? Yeah, fantastic. Which is not protein? Polymerase is a protein, ligase is a protein, lysozyme is a protein. Ribozyme வந்தாலே அது RNA பேஸ் பண்ணி தான் வருதே தவிர புரோட்டீன் பேஸ் பண்ணி வராது. எப்படிலாம் கேட்குறாங்க பாருங்க. ஓகேவா? இது புரோட்டீன் கிடையாது. which is non-proteinaceous enzyme. ஸோ ஒரே ஆன்சர் தான். பார்த்தீங்களா, அவங்ககிட்ட ஒரே சொல்யூஷன் தான் இருக்கு. அது எப்படி அவன் மாற்றி கேட்கலான்றது தான் மேட்டர் ஆஃப் எக்ஸாம் அப்படின்றது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அவங்ககிட்ட இவ்வளோண்டு சோர்ஸ் தான் இருக்கு. அந்த இவ்வளோ சோர்ஸில் வந்து எப்படியெல்லாம் கேட்கலாம், எப்படிலாம் போய் கேட்கலான்றது தான் மேட்டரே தவிர வேறு எதுவுமே மேட்டர் கிடையாது. ஸோ இட்ஸ் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர் பிருத்வி ஆப்ஷன் கலக்கிறீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, ரைபோசைம். இட் இஸ் அ non-proteinaceous enzyme, which is an RNase based பண்ணி வரக்கூடிய enzymes. Okay, next question பார்த்தலாம். A fat molecule is formed from, நம்ம பார்த்தோம். I think it's repeat ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? 1 glycerol and 3 fatty acid molecules. Yeah, option D. 1 glycerol, 3 fatty acid molecule. Okay, option D. Okay, இது வந்துட்டு ஒரு glycerol fat molecules எல்லாம் மேல போயிருக்கு. yes da பிருத்வி. ஓகேங்களா? ஒரு glycerol 3 fatty acid molecules நிறைய வாட்டி பார்த்திருந்தோம். ஒரு glycerol 3 fatty acid molecules ஒரு typical fat molecules மேல போயிருக்கு. ஓகே, yes da ஆப்ஷன் கலக்கிறீங்க. ஓகே, next question. regarding enzyme inhibitionல கரெக்டான ஸ்டேட்மென்ட் கேட்டிருக்கான். ராங்கான ஸ்டேட்மென்ட் கேட்கலனா enzyme inhibitionனை பொறுத்து கரெக்டான ஸ்டேட்மென்ட் கேட்டிருக்கான். எந்த ஒரு ஸ்டேட்மென்ட் வந்து கரெக்டா இருக்குது இல்ல? எந்த ஒரு ஸ்டேட்மென்ட் வந்து கரெக்டா இருக்கு? regarding enzyme inhibitionனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்டேட்மென்ட் வந்து கரெக்டா இருக்கு? regarding enzyme inhibitionனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்டேட்மென்ட் which is correct? Non-competitive inhibitors often binds to the enzyme irreversibly. Competitive inhibition is seen when a substrate competes with an enzyme for binding to an inhibited template. Option C, competitive inhibition is seen when the substrate and the inhibition compete. Yeah. Okay. Yeah. Option C. Non-competitive inhibition of enzymes can be overcome as additional large of a substrate. Yeah. Yes. No. Which is a correct statement. ஓகேங்களா? Competitive inhibition seen when the substrate and the inhibitors compete. அதுதான். ஓகேங்களா? ஆப்ஷன் பி வராது, ஆப்ஷன் சி தான் வரும். ஓகே, inhibitors substrate molecules occupying the active site, அதை பேஸ் பண்ணி வரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் கணுங்களா? ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கேன். ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். யா, ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. Which of the following statement is correct with reference to enzyme? Okay, ரொம்ப ஈஸி தான். Which is the correct answer? enzyme. Yeah, yes da Prithvi. Okay, holo enzyme அப்படின்றது அப்போ enzyme and coenzyme, இல்லைன்னா அப்போ enzyme and cofactor கூட வரலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ, எஸ் da Prithvi. ஓகேங்களா? it's going to be option A. Holo enzyme is consisted of அப்போ enzyme and coenzyme. Okay, yeah, fantastic. Yeah, next question பார்த்தா அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னா, which of the following are not a polymeric reaction? protein, polysaccharides, lipids, nucleic acid. இது polymeric கிடையாது. பாலிமர் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?
மோனோமெரிக், பாலிமெரிக் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதில் வந்துட்டு எது பாலிமெரிக் கிடையாது, which is not polymeric, which is not polymeric. Yes da Prithvi Sunil Kumar, it's okay, it's going to be lipids ra. Lipids வந்து பாலிமெரிக் கிடையாது. ஓகே, என்ன கேட்டிருக்கான்? நாட் பாலிமெரிக் தான் கேட்டிருக்கான். லிப்பிட்ஸ் வந்து என்னது? ஒரு பாலிமெரிக் கிடையாது. எஸ் ட கிருஷ்ண பிரகாஷ் அண்ட் பிருத்திவி, லிப்பிட்ஸ் வந்து பாலிமெரிக் கிடையாது. ஓகேவா? நான் பாலிமெரிக் எதை கன்சிடர் பண்ணிருக்கோம்? ஆப்ஷன் சி லிப்பிட்ஸ் தான் கன்சிடர் பண்றோம். இது என்னது? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி lipids will be the right answer. Okay, non-polymeric நம்ம consider பண்றது lipids. Yeah, next question பார்த்துருவோமா? The two functional group characteristics of sugar are, sugar ஓட two functional group base, sugar ஓட two functional group characteristics of sugar. sugar எதனால மேல இருக்கு? அந்த two functional group என்னது? Yes, Apsi, Krishna and Prithvi, Sunil கலக்கிட்டீங்க. இது சொல்லுங்க பாப்போம். sugar ஓட characteristics ரெண்டு functional group. சுகர்ல கன்சிடர் ஆகக்கூடிய ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப். come on சுகர் கன்சிடர் ஆகக்கூடிய ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குமே. இஷாத் அஹமத், ஹைடா சூப்பர் ஆப்சி. வாய்ஸ் சரியா கேட்கல முடியாடா? வாய்ஸ் கிளியர் கேட்க மாட்டீங்களா? Is something problem with my voice? hello கேட்க மாட்டீங்களா கண்ணா? லோவா இருக்கா? Okay, just a minute, just give me a minute. ஒரே நிமிஷம். இப்போவும் லோவா இருக்கா? hello இப்போ ஓகேவாடா? இப்போ ஓகேவா? கிளியர். ஓ, இட்ஸ் ஃபைன். தேங்க்யூ. ஓகேங்களா? ஸோ சுகரோட பேஸ் பண்ணி வரக்கூடிய ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் எதை நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா கார்போனில் அண்ட் ஹைட்ராக்சில். ஓகேங்களா? ஓகேவா? இட்ஸ் ஆடிபிள் சார். ஓகே, கார்போனில் அண்ட் ஹைட்ராக்சில் தான். ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி கார்போனிலோ அண்ட் ஹைட்ராக்சிலோ. கார்போனில் அண்ட் ஹைட்ராக்சில் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? கார்போனில் அண்ட் ஹைட்ராக்சில், ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். ஓகேடா, தேங்க்யூ. ஓகேங்களா? ஓகேடா, சூப்பர். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி தான் கரெக்டா. சுகரோட ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்பா நம்ம எதை மோஸ்டா கேட்டகரைஸ் பண்றோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கார்போனில் அண்ட் ஹைட்ராக்சில் தான். கார்போனில் அண்ட் ஹைட்ராக்சில் தான் நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துடலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்க போகுதுன்னா, பியூரின்ஸ் ஃபவுண்ட் இன் போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. பியூரின்ஸ் டிஎன்ஏலயும் இருக்கக்கூடிய பியூரின்ஸ், ஆர்என்ஏலயும் இருக்கக்கூடிய பியூரின்ஸ் என்னது அப்படின்ட்டாங்க. என்னவா இருக்கு? பியூரின்ஸ் என்னதான் கேட்டிருக்காங்க. ஏன்னா பிரமிடில் தான் சேஞ்சஸ் நடக்குமே தவிர பியூரின்ஸ்ல சேஞ்சஸ் நடக்காது. அப்போ டிஎன்ஏலயும் ஆர்என்ஏலயும் இருக்கக்கூடிய பியூரின்ஸ் என்னது அப்படின்றாங்க. மோஸ்டா பியூரின் என்ன கேட்டிருக்காங்க, கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆகணும் அப்படின்றதுனால தான். ஓகேவா? ஏன்னா டிஎன்ஏலயும் ஆர்என்ஏ நல்லா புரிஞ்சவங்க, தைமின் யுராசில் தான் சேஞ்சஸ் நடக்கும். ஓகேங்களா? இங்க தைமின் பிரசன்ட் ஆயிருக்கும், யுராசில் பிரசன்ட் ஆயிருக்காது. இங்க யுராசில் பிரசன்ட் ஆயிருக்கும், தைமின் பிரசன்ட் ஆயிருக்காது. ரெண்டுமே எதுல வருது? ரெண்டுமே பிரமிடின் கீழே தான் வருது. பிரமிடின் கீழே தான் வருது. ஓகேங்களா? பட் பியூரின்ல சேஞ்சஸ் எதுவுமே நடக்காது. பியூரின்ல எதுவுமே சேஞ்சஸ் நடக்காது. அதனால தான் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பியூரின் என்ன கண்டிஷன் எடுப்போம்? அடினைன் கானைன் அப்படின்றது. ஓகே, ஆப்ஷன் ஏ. சூப்பர். ஆப்ஷன் பிருத்வி, கிருஷ்ணகுமார், சுனில் குமார் கலக்கிறீங்க. ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி கிருஷ்ண பிரகாஷ் கலக்கிறீங்க. ஓகேவா? பியூரின் என்னவா இருக்கு? அடினைன் அண்ட் கானைன். ஓகே, ஆப்ஷன் ஏ, அடினைன் அண்ட் கானைன் will be the right answer. ஓகே, கலக்கிறீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதாடா? என்ன கான்செப்ட்ல கேட்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, என்ன கான்செப்ட்ல கரெக்டா கேட்கறாங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பியூரின் ஃபவுண்ட் என்னடா? பியூரின் டிஎன்ஏ ஆர்என்ஏ நீங்க கன்ஃபியூஸ் பண்ணீங்க, நீங்க குழம்புவீங்க. நீங்க குழம்புறதுக்காக தான் உங்களுக்கு ரெண்டு செகண்ட் நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்து யோசிப்பீங்க. அப்படி யோசிக்க கூடாது. ஓகே, பியூரின் வந்தாலே அடினைன் கானைன் தான் வரப்போகுது. டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாம் இருக்கு. பிரமிடின்ல மட்டும் தான் சேஞ்சஸ் நடக்கும் டிஎன்ஏ ஆர்என்ஏல. அது மறந்துடாதீங்க. சோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துறோம். அடுத்த क्वेश्चन வந்துட்டு considering the following statement. Okay, இது ஒரு ஸ்டேட்மென்ட். என்ன ஸ்டேட்மென்ட்? coenzymes or metal ions that is tightly bound to the enzyme protein is called as a prosthetic group. Okay, and option statement B என்னவா இருக்குன்னா,
A complete catalytic active enzyme which is bound to the prosthetic group is called as apo enzyme. இதுல வந்து எது கரெக்டான ஆப்ஷன்? எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டா இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டா? அது என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க பாப்போம். Complete catalytic enzymes which is bound to another answer. Coenzymes or metal ions are tightly bound to the enzymes is called as a prosthetic group. Yeah, correct. Option இல்ல statement A வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? Statement B வந்து பாருங்க, a complete catalytic active enzyme which is bound to the இந்த complete catalytic active enzyme எதோட bound ஆகுதுன்னா முன்னாடி ஃபார்ம் ஆன prosthetic group ஓட போய் bound ஆயிருச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லணுமா? அப்போ என்சைம்னு சொல்றோமா? அப்போ என்சைம்னு சொல்லுவோம்? No, we call that as a holo enzyme. என்ன அப்புறம் ஹோலோ என்சைமா தான் சொல்லுவோம். ஓகேங்களா? Yeah, FC A தான் Prithvi. Yeah, it's going to be option A. Okay, option statement A is true, but statement B is false. Okay, holo enzymes அப்படினு சொல்லுவோம். Okay, it's not apo enzyme, it's because holo enzyme கலக்கிட்டீங்க. Okay, super Krishna Prakash Prithvi, absolutely no problem. ஓகேங்களா? So, option A is the right answer. Okay, option A is the right answer. Shall we move on to the next question? அடுத்த question பார்த்துடலாம். Which one of the following glucose transporters is insulin dependent? Insulin dependent ஆனது. Insulin dependent ஆனது. Glucose transporter which is insulin dependent. Insulin dependent ஆன glucose transporter என்னது? Oh, super. Okay. So, glucose transporter insulin dependent. இப்போ ரெண்டு வரலாம். ஓகேவா? குல்ட் 4 வரலாம், குல்ட் 1 வரலாம். ஓகேவா? பட் நம்ம எதை சூஸ் பண்ணணும்? குல்ட் 4 தான் சூஸ் பண்றோம். ஓகேங்களா? எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து குளுக்கோஸ் எங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுது? குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் என்ன சொல்றாங்க? குளுக்கோஸ் எங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னா பெரிஃபரல் செல்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஓகேவா? பெரிஃபரல் செல்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. இங்க இருந்து பெரிஃபரல் செல்ஸுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுது, இங்க இருந்து பிரெயின் செல்ஸுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுது. பட் நம்ம எதை கன்சிடர் பண்ணோம்? ஆப்ஷன் பி தான் கன்சிடர் பண்றோம். பிரெயின் செல்ஸுக்கு என்டர் பண்ணோம். சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஓகே, சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி குல்ட் 4. ஓகேங்களா? குல்ட் 4 இல்ல கரெக்ட் ஆன்சர். நல்லா புரிஞ்சுங்க. டிரான்ஸ்போர்ட் டிபெண்டன்ட் குல்ட் 4 குல்ட் 1 இருக்கலாம். இது வந்து பெரிஃபரல் செல்ஸ்ல போறதுனால நம்ம சொல்றோம். இது வந்து பிரெயின் செல்ஸ்க்கு போறதுனால இது நம்ம இது சொல்ல. ஓகேங்களா? புரிஞ்சுதா? பட் ரெண்டுமே குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர் தான். ஓகே, எக்ஸாம்ஸ்ல கேட்கும்போது இப்படி நீங்க உங்க தியரி பேஸ்ட் ஆன் எக்ஸாம்ஸ்ல கேட்கும்போது நோட் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். ஓகேவா? ஓகேடா. ஓகேங்களா? சூப்பர். ஆப்ஷன் அண்ட் பிரித்தி கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி மாறி வந்திருக்கு போல. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, கலக்கிட்டீங்க. யா, concanavalin A is what is a concanavalin A? அந்த இது படிச்சிருக்கீங்களா? ஒரு இது இருக்குமே, டேப்லெட் காலம் இருக்குமே. டேப்லெட் காலம் நான் முடிஞ்சு எழுதி போடுறேன். தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, concanavalin A is a lecithin. ஓகேங்களா? concanavalin A will be a lecithin. சூப்பர். lecithin ஆப்ஷன் அண்ட் பிருத்வி கலக்கிட்டீங்க. ஓகே, தமிழ் lecithin. ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். இப்போ நான் சின்னதா ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணி, தெரியாதவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்க யாராவது ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத எழுதி போடுறேன். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. எழுதி போடுறது ப்ராப்ளம் இல்லை. பெண்ணு வேறு பெண்ணு கீழே வந்துட்டு இருக்குதா? இல்லை. சரி, ஓகே, பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பிக்மெண்ட்ஸ் எழுதணும்.
கேரட்டினாய்டு ஆந்தோசைனின் அதெல்லாம் வரும், நிறைய இருக்குது. ரெண்டு மட்டும் எழுதுகிறேன். கேரட்டினாய்டு அண்ட் ஆந்தோசைனின். பிக்மெண்ட் முடிஞ்சிச்சா? பிக்மெண்ட் அப்புறம் வேறு என்ன எழுதலாம்? ஒரே கலர். அப்புறம் ஆல்கலாய்ட்ஸ். ஆல்கலாய்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்கலாம்? மார்ஃபைன். ரொம்ப ரேராக மட்டும் எழுதுகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மார்ஃபைனு, ஆடைனு. அடுத்தது வந்துட்டு டர்பன்டைட்ஸ். நம்ம இந்த பெயிண்ட்லாம் அடிப்போம் தெரியுமா? உங்கள் வீட்டில் பெயிண்ட் அடிச்சிருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. டர்பன்டைட் ஆயில் யூஸ் பண்ணுற அந்த மாதிரி, அந்த டர்பன்டைட்ஸ். ஓகே, டர்பன்டைட்ஸு. அதில் மோனோ இருக்குது, மோனோ டர்பன்டைட்ஸ் இருக்குது, அண்ட் டை டர்பன்டைட்ஸ் இருக்குது. டை டர்பன்டைட்ஸ், மோனோ டர்பன்டைட்ஸ் அப்படி வரும். அப்புறம் எசென்ஷியல் ஆயில். எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு லெமன் கிராஸு. லெமன் கிராஸு தெரியாதவங்க நோட் பண்ணால் போதும். ஓகேங்களா? யாராக்கா ஒரு தெரியாதவங்க தான் நோட் பண்ணால் போதும். டாட்ஸின் அதுனா ஏதாவது கன்சிடர் பண்ணிருக்கோம். டாட்ஸின் வந்து நம்ம ஆப்ரின் அண்ட் ரைசின். ஆனால் எதாவது ஸ்பெல்லிங் கில்லிங் தெரியல, எதாவது புரியலன்னு கேளுங்க. பிகாஸ் நான் பெண்ணில் எழுதலை, ஸ்கெட்சில் எழுதிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்துட்டு இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, லெசிட்டின் வந்து கான்கலவன் ஏ. லெசிட்டின் வந்துட்டு கான்கலவலின் ஏ. ஓகேவா? அவ்வளோதானா? பாலிமெரிக் சப்ஸ்டன்ஸ் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? அது பாலிமெரிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாலிமெரிக் சப்ஸ்டன்ஸ். இந்த ரப்பர்லாம் இருக்குது தெரியுமா? ரப்பரு, கம்மு இதெல்லாம் அதுக்குள்ள தான் வரும். ஓகேவா? ரப்பரு, வேறு என்ன, கம்மு வரும். அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னொன்று கூட வரும். ரப்பரு, கம்முன்னு வரும் செல்லோஸ். ஓகேங்களா? யா ஓகே, இது வேணும் நோட் பண்ணி வச்சோம். ஓகே, இதிலிருந்து கொஸ்டின்ஸ் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஓகே, எப்படி கான்கலவன் ஏ லெசிட்டின் அப்படின்னு கேட்டானோ அதே மாதிரி வேறு கேட்கலாம். பிக்மெண்ட் எழுதியாச்சு, ஆல்கலாய்டு எழுதியாச்சு, எசென்ஷியல் ஆயிலிங் இருக்குது, லெசிட்டின் எழுதியாச்சு. அது இல்லாமல் என்ன எழுதிருக்கேன்? டாக்ஸினும் எழுதிருக்கேன், டர்பன்டைன்ஸ் ரொம்ப ஈஸி. அது மோனோ டர்பன்டைன்ஸ், டை டர்பன்டைன்ஸ் கண்டுபிடிச்சிடும். டாக்ஸ் வந்து ஆப்ரின் அண்ட் ரைசின், பாலிமரி சப்ஸ்டன்ஸ் ரப்பர், கம்மு, செல்லுலோஸ். ஓகேவா? ஹாய் தீபிகா, ஹைடா கண்ணா. ஓகேங்களா? ஸோ இது நோட் பண்ணி வச்சோம். ஓகேங்களா? இது நோட் பண்ணி வச்சோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணா ஸ்க்ரீன்ஷாட்டோ நோட் பண்ணியோ அதை வச்சுக்கோங்க, பின்னாடி படிக்கும் யூஸ்ஃபுல்லாக. ஓகேவா? ஒரு ஃபயரை போடுங்க. 35 கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு ஒரு ஃபயர் போடுங்க. கமான் கைஸ். ஒரு தண்ணி குடிச்சுக்கோங்க. எஸ்டா கண்ணா. ஒரு ஃபயரை போட்டிங்கன்னா நம்ம அடுத்த கொஸ்டின் போடலாம். அதேமாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நிற்கிறேன், அந்த ஸ்க்ரீன்ஷாட் டக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடக்கூடாது, படிக்கணும். ஓகேங்களா? எங்கேயா படித்த மாதிரி இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? சூப்பர். தேங்க்யூ தர்ஷினி. ஓகேங்களா? ஓகே, ஸோ ஸ்க்ரீன் எடுத்து வச்சு அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? யா அதே தான் ஃபயர் தான். ஓகேங்களா? ஐ ஹோப் ஸோ ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ட்ரக்ஸ். ஓ சூப்பர்ரா, ஆப்சி கலக்கிட்டீங்க. ஓகே, ட்ரக்ஸும் வரும்டா. ஓகேடா, எங்கே எழுதுறது? இங்கே எழுதுறேன். ட்ரக்ஸும் வரும்டா. செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ட்ரக்ஸும் வருதுடா. பார்த்தீங்களா? ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க. ட்ரக்ஸ் அவன் கொடுக்கல. ட்ரக்ஸும் வரும். என்னென்ன ட்ரக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. வின் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். வின் பிளாஸ்டின், குர்குமின், வின் பிளாஸ்டின், குர்குமின். ஓகேங்களா? இதுக்குள்ள ட்ரக்ஸில் வரும்டா. ஓகேங்களா? சூப்பர், தேங்க்ஸ்டா. அதான் என்னமோ மிஸ் பண்ண மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சூப்பர். ஓகே, ட்ரக்ஸ். ஆனால் இது இங்கே நோட் பண்ணிக்கோங்கடா. ஓ, உங்களுக்கு டி தெரியலையா? இது ட்ரக்ஸுடா. ஓகேங்களா? இது ட்ரக்ஸு, வின் பிளாஸ்டிங் அண்ட் குர்குமின். நோட் பண்ணியாச்சா? யா, தேங்க்யூடா ஆப்ஸ். ஓகேங்களா?
அப்போ எத்தனை இருக்குது, எத்தனை கணக்கு போட்டு வச்சுக்கோங்க. கணக்கு போடணும் நீங்கள். 1 2 3 4 5 6 7 8 8க்குள்ள வாழ்க்கை இருக்குது ராமையா. உனக்கு புத்திக்கு எட்டும்படி சொல்ல போகிறேன் கேளையா, அதேதான். ஓகேங்களா? ஸோ 8 செகண்டரி மெட்டபாலைட்ஸ் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? குர்குமின் இன்பிளாஸ்ட் அண்ட் குர்குமின் ட்ரக்ஸை பேஸ் பண்ணி வரது 8 விஷயம் இருக்கு. ஓகேங்களா? 8 செகண்டரி மெட்டபாலைட்ஸ் இருக்கு. சூப்பரா. ஓகேங்களா? ஸோ 8 செகண்டரி மெட்டபாலைட்ஸ் இருக்கு. ஷால் வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் क्वेश्चन? தேங்க்யூடா. ஓகேவா? அடுத்த क्वेश्चन மூவ் பண்ணிடலாம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை தி பேசிக் அமினோ ஆசிட் ஃப்ரம் தி ஃபாலோயிங். 4 இதுல வந்துட்டு பேசிக்கான அமினோ ஆசிட் எது அப்படின்னு கேட்றாங்க. Which is a basic amino acid? Come on guys. இதுலயும் சில விஷயம் இருக்கு, நான் சொல்றேன். நீங்க ஆன்சர் சொல்லுங்க, நான் சொல்றேன். ஓகேங்களா? பேசிக் அமினோ ஆசிட் நம்ம எதை கன்சிடர் பண்றோம்? ஆப்ஷன் இஸ் வைஸ் வர்சா, ஐ மீன் லைசின். ஆப்ஷன் இது வரும்போது எஸ் லைசின் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் வைஸ் வர்சாவா இருக்கா? லைசின் மாற்றி கொடுத்துருக்கேண்ணா. சரி, சாரி. ஓகேங்களா? அது ஏதோ டெக்னிக்கல் ஏறால இது பின்னு இது சின்னு வரணும். ஸோ ஆப்ஷன் பி லைசின் தான். ஓகேங்களா? லைசின் இஸ் த சூப்பரா கலக்கிறீங்க. ஓகேவா? லைசின் இஸ் கரெக்டு. பட் லைசினோட மட்டுமே வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ வேலைன் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிம்பிளஸ்ட் அமினோ ஆசிட் தானே கேட்டிருக்கான். ஐடென்டிஃபை த பேசிக் அமினோ ஆசிட் தான் கேட்குறேன். சிம்பிளஸ்ட் பேசிக் அமினோ ஆசிட். அப்போ வேலைன் வந்து என்னது? நியூட்ரல். வேல் வந்து ஒரு நியூட்ரல் பேஸ் பண்ண அமினோ ஆசிட். ஓகேவா? குளுட்டமினிக் ஆசிட் வந்தாச்சு. அப்போ என்னது? அசிடிக். இது என்ன இருக்க போது? அசிடிக் இருக்க போது. ஓகேங்களா? இந்த டைரோசைன் அப்படின்னு இருக்கு. டைரோசின் அப்படின்னு அரோமேட்டிக். இங்க எழுதுறேன், அரோமேட்டிக். தலைவன் தான் பேசிக். சூப்பர். ஆப்சி, தமிழரசி, பிருத்திவி, தர்ஷினி கலக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இது கரெக்டான ஆன்சர் லைசின் தான் கரெக்டான ஆன்சர். பட் பார்த்துக்கோங்க, நம்ம டைரோசினா அரோமேட்டிக் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். டேர்ம் தெரிஞ்சு வச்சோம். ஓகேவா? இப்போ நாளைக்கு வந்துட்டு ஐடென்டிஃபை த அரோமேட்டிக் அமினோ ஆசிட் கூட கேட்கலாம். ஓகேவா? அப்போ இது நாளுக்குமே தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எதை கேட்டாலும் ஆன்சர் பண்றது நம்ம ரெடியாக இருந்துப்போம். ஓகேவா? டைரோசினா நம்ம என்ன சொல்றோம்? அரோமேட்டிக் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்றோம். லைசினை நம்ம என்ன சொல்றோம்? பேசிக் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்றோம். குளுட்டாமிக் ஆசிட் வந்தாச்சு. ஆசிட் வந்தாச்சு என்ன இருக்கும்? அசிடிக் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. வேலைன்றது நியூட்ரல் பேஸ் பண்ணி வரக்கூடியது. ஓகேங்களா? ஹாய் சஞ்சனா. ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான். பட் என்னன்னு தெரிஞ்சு வச்சோம். ஓகே, இதுக்கு வேணா இது ஸ்கிரீன்ஷாட் எடுக்க வேணாம். பேசிக்காக நம்ம என்சைட்ல இருக்கு. ஓகேங்களா? ஓகே, தெரிஞ்சு வச்சோம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாமா? எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படின்னா, match a column 1 with a column 2. மேட்ச் பண்ணுங்க பாப்போம். Come on guys. மேட்ச் பண்ணி சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? பார்த்துலாமா? இன்ஹிபிட்டர் கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி. இன்ஹிபிட் பண்ணுறது, அதான் நம்ம தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தானே. இல்லை மேல்நேட் தான் இன்ஹிபிட் பண்ணி நம்ம கரெக்டாக பண்ண பார்த்தீங்களா? மேல்நேட். ஓகேங்களா? அதை வச்சு அடிச்சிடலாமா? இல்லை, அதை வச்சு அடிக்க முடியாது. ஓகேங்களா? பாசஸ் பெப்டைட் பாண்ட் கண்டிப்பாக ப்ரோட்டீன் வரக்கூடிய. ஓகே, பெப்டைட் பாண்ட் எல்லாருக்கும் ப்ரோட்டீன் இருக்கும். இது அனிமல் பேஸ் பண்ண ப்ரோட்டீன், கொலாஜன். ஓகேங்களா? புரிஞ்சுதா? செல் வால் மெட்டீரியல்ஸ் இன் ஃபங்கை, கைட்டின். செகண்டரி மட்டும் கைட்டின் வச்சு அடிச்சிடலாம்டா. கைட்டின் வச்சு அடிச்சிடலாம். செகண்டரி மெட்டபாலைட்ஸ். சூப்பரா. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கைட்டின் வச்சு அடிச்சிடலாம். ஓகேங்களா? சூப்பர். ஓகேங்களா? சூப்பர் ஆகணும். ஓகே, ஹாய் லைன் கேன், தர்ஷினி, ஆப்சின், தமிழரசி, பிருத்திவி கலக்கினீங்க. ஓகேவா? நியூ ஜஸ்ட் ஸ்டடி ஓஷன் ஸ்டடி பண்ணாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த உல்டா டெல்டா மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கும்போது, எப்படி ஸ்கோர் பண்ணலான்னா, கொஸ்டினை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எதுக்கெல்லாம் ஆன்சர் வரும் கான்செப்டை விட்டுட்டு கொஸ்டினை மட்டும் பாதிச்சு வைங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சா இந்த மாதிரி ஆன்சர் எடுத்துட்டு பேசிக் மேட்ச் வந்து நீங்கள் போட்டுருவீங்க. ஓகேவா? எப்படி ஸ்கோர் பண்ணுறதுன்னா அந்த ஒரு வழி தான் இருக்குது. இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். கான்செப்ட் படிக்காதவங்க நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். பட் அது ரொம்ப, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு சென்சிபிலிட்டி வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அது இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. பட் அப்படி பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் நாட் இதுன்னு, பட் உங்களுக்கு கேட்குறீங்கன்றதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா?
சும்மா எல்லா கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஓகே நான் கான்செப்ட்லாம் படிக்கணும் கொஸ்டின் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டு நான் போய் எக்ஸாம் எழுதுறேன்னா கண்டிப்பாக உங்களால் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே படிக்கவும் செய்யாமல் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஸ்கோர் பண்ணோன்னா அது என்ன சொல்கிறது, நீங்கள் இங்கி பிங்கி பாங்கி போட்டு உங்கள் இங்கி பிங்கி பாங்கி கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்கோர் பண்ணலாம். ஓகே இதுக்கு பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் இருக்கா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா. அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குதுன்னா which of the following is the most abundant protein in animals. நிறைய வாட்டி பார்த்துருவோம் இல்லையா, நிறைய வாட்டி பார்த்துருவோம். ஓகேங்களா, most abundant protein in animal. ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே மோஸ்ட் abundant protein in animals நம்ம தான் கன்சிடர் பண்ணிருக்கோம். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் இருக்கா. ஓகேங்களா, 𝑬𝒑𝒑𝒔, லயன் கிங் கலக்கிட்டீங்க. ஓகேங்களா, தமிழரசி. ஓகே we all knew that நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான், நமக்கு ஏற்கனவே படிச்ச கொஸ்டின் தான். கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடினைன் யாரோட பேர் ஆவான், எத்தனை ஹைட்ரஜன் பாண்டோட பேர் ஆவான், அதான் கேள்வி. அடினைன் யார், சூப்பர் தர்ஷினி கலக்கிட்டீங்க. அடினைன் யாரோடலாம் பேர் ஆவான், எத்தனை பாண்டோட போய் பேர் ஆவான். அடினைன் யாரோட பேர் ஆவான், எத்தனை பாண்டில் போய் பேர் ஆவான். யாரு கூடலாம் போய் அடினைன் பேர் ஆவான், எத்தனை பாண்டில் போய் பேர் ஆவான். And you know what? I got it. After a long struggle, I got my pet. Okay? Adenine always pair with thymine. Adenine always pair with thymine. Adenine always pair with thymine. ஓகேங்களா? ஓகே சார், எத்தனை பாண்டு? அடினைன் டபுள் பாண்டு. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. குவானைன் அண்ட் சைட்டோஸ்கைன் தான் ட்ரிபிள் பாண்ட். நாமம் போட்ட மாதிரி இருக்கும், நாம இல்லை பட்டை போட்ட மாதிரி இருக்கும், பட்டை போட்ட மாதிரி இருக்கும், ட்ரிபிள் பாண்ட். ஓகேங்களா, அடினைன் அண்ட் தைமின் வந்து டபுள் பாண்ட். அப்போ அடினைன் எப்பவுமே யாரோட பேர் ஆவான், தைமினோட தான் பேர் ஆவான். 2 ஹைட்ரஜன் பாண்டோட பேர் ஆறான். ஓகேவா, எதனால இதுக்கு 2 ஹைட்ரஜன் பாண்ட், இதுக்கு 3 ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னா ஒரு பேலன்சிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக தான். ஓகேங்களா, சூப்பர். லயன் கிங், பிருத்திவி, ஆப்சின், திருவெங்கடம், தர்ஷினி கலக்கிட்டீங்க. ஓகேங்களா, சூப்பர். அவ்வளோதான் ஆன்சர் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ மேலே இருக்கா, இட்ஸ் ஆல் தான். ஓகேங்களா, சூப்பர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Shall we move to the next question? Identify the substrate having a glycosidic bond and peptide bond respectively. Glycosidic bond, peptide bond. Glycosidic bond, peptide bond. Glycosidic bond என்னவா இருக்கணும், அது செல்லுலோஸா இருக்கணும். செல்லுலோஸ்ன்ற பாருங்க, குளுக்கோஸா இருக்கணும். சாரி, குளுக்கோஸா இருக்கும். செல்லுலோஸ் இல்லடா, குளுக்கோஸ். செல்லுலோஸ் போட்டுறாதீங்க, குளுக்கோஸா இருக்கணும். பெப்டைட் பாண்ட் இருந்துச்சுன்னா என்ன இருக்கணும், அது புரோட்டீனா இருக்கணும். ரெஸ்பெக்டிவ்லி ரெண்டுமே யா ஓகேவா. எஸ், இது ரொம்ப ஃபன்னியஸ்டான ஒரு கொஸ்டின் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய கொஸ்டினா இருக்கு. ஓகே சூப்பர். இனுலின், இன்சுலின் கிடையாது, இனுலின். ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நேமும் ப்ரொனவுன்சியேஷனும். பட் நல்லா பார்த்துக்கோங்க, இனுலின் இஸ் அ குளுக்கோஸ், அதாவது கிளைகோசிட்டிக் பாண்டோட இது ஆகக்கூடாது. பட் இன்சுலின் இஸ் அ புரோட்டீன் பெப்டைட் பாண்டால இருக்கு. இன்சுலின் நம்ம போடுறோம் இல்லையா, அதெல்லாம் என்னது, அதெல்லாம் புரோட்டீன், அதெல்லாம் பெப்டைட் பாண்ட். புரோட்டீன் இஸ் மேட் அப் ஆஃப் என்னது, பெப்டைட் பாண்ட் தானே. ஓகேவா, 20 டிஃபரெண்ட் அமினோ ஆசிடோட பாலிபெப்டைட் பாண்டான மேட் அப் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே சூப்பரா. பிருத்திவி, லயன் கிங், ஆப்சின் கலக்கிட்டீங்க. ஓகேங்களா, Dashini. Okay, so it's going to be option D is the right answer. Inulin is for glycosidic bond. அதான் respectively கொடுத்துட்டான். ஓகேங்களா, inulin is for glycosidic bond and insulin is for, insulin நம்ம எதுக்கு சொல்றோம், புரோட்டீனுக்கு. ஓகேங்களா, எஸ் டாக்கனா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துறோம். சூப்பர் டாக்கனா. Which of the following are not secondary metabolites in plants? In plantsல வந்துட்டு secondary metabolites கிடையாது கேட்டாங்க. ஆமா, பிளான்ஸ்ல செகண்டரி மெட்டபாலைட்ஸ் கிடையாது அப்படின்னு கேட்டாங்க. which is not secondary metabolites in plants. பிளான்ஸ்ல எது வந்துட்டு செகண்டரி மெட்டபாலைட்ஸ் கிடையாது, which is not. சூப்பர், தமிழரசி கலக்கிட்டீங்க. ஓகேங்களா, இப்போ இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் நான் எழுதுனேன், இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் நீங்க தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா, என்னது இப்போ இதுல என்ன இருக்கு,
ஃபர்ஸ்ட் ரப்பர் அண்ட் கம்ஸ். செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ரப்பர் கம்ஸ். கண்டிப்பா எதுல வருது ரப்பர் அண்ட் கம்ஸ்? நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, இந்த பாலிமெரிக் சப்ஸ்ட்ரேட்ல வரக்கூடியது ரப்பர் அண்ட் கம்ஸ். ஓகே, அடுத்தது என்னவா இருக்கு? அடுத்தது என்னது? மார்பைன் அண்ட் கோடைன். கண்டிப்பா கண்டிப்பா மார்பைன் அண்ட் கோடைன் எதுல வரக்கூடியதா இருக்கு நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்? ஆல்கலாய்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்றோம். ஓகேவா, மார்பைன் அண்ட் கோடைன் வந்து ஆல்கலாய்ட்ஸ்ல வரப்போகுது. ஓகேங்களா, அடுத்தது அமினோ ஆசிட் அண்ட் குளுக்கோஸ். அமினோ ஆசிட் அண்ட் குளுக்கோஸ் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் நம்ம படிச்சோமா? படிக்கல. வின் பிளாஸ்டிங் அண்ட் குர்குமின் நம்ம கடைசி ஆப்ஷன் சொன்னாரு பாத்தீங்களா, ஆப்ஷன் ஞாபகப்படுத்தி விட்டாரு என்ன. ஓகேங்களா, அவர் சொன்ன வின் பிளாஸ்டிங் அண்ட் குர்குமின் எதுல வருது? ட்ரக்ஸ் அப்படின்ற செகண்டரி மெட்டபாலைட்ஸ்ல வருது. சோ செகண்டரி மெட்டபாலைட்ஸ்ல வராததா என்ன இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா அமினோ ஆசிட் அண்ட் குளுக்கோஸ் அப்படின்றது. சோ அந்த டேப்லெட் காலம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த பேசிக்ல நிறைய क्वेश्चन வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா, நம்ம என்சிஆர்டி இருக்கு படிக்காதவங்க படிச்சோம். சோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். ஹரிணி, லயன் கிங், ஆப்ஷன் ப்ருத்வி and தர்ஷினி கலக்கிட்டீங்க. So it's going to be option C, amino acid and glucose. buffering ada? Sorry, is it buffering? Buffering avada? ஃபைன் தானே? இப்போ ஃபைன் தானே? இப்போ பஃபரிங் ஆகல. ஓகே, தேங்க்யூ. ஓகேடா. ஒரு ஃபயரை போடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். கமான் கைஸ், அச்சு பிடிச்சி ஒரு ஃபயரை போடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். யா சாரி, கோல்டு பிடிச்சிச்சு போல. என்னன்னு தெரியல. ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் எடுக்க ஆரம்பிக்கும் போது பிடிச்ச ஆரம்பிச்ச கோல்டு. நான் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் முடிச்சு அதில் கொஸ்டின் ப்ராக்டிஸும் முடிச்சுட்டு இன்னும் கோல்டு போக மாட்டேங்குது. அதிலே சொல்லிடுவேன், 7 நாளில் ரைனோ வைரஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய கோல்டு வந்து போயிடும். வைரஸ் பேஸ் பண்ணி தானே கோல்டு வருது. மருந்து சாப்பிட்டா 7 நாளில் போயிடும், மருந்து சாப்பிடலாம் 1 வாரத்தில் போயிடும் அப்படின்னு சொன்னால் பட் இன்னும் போக மாட்டேங்குது. ஓகேவா, எஸ்டா, சூப்பர்டா, தேங்க்யூடா. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மேட்ச். ஓகே, மேட்ச். புரோட்டீன், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், நியூக்ளிக் ஆசிட், பாலிசாக்கரைட்ஸ். இதை வச்சு நீங்கள் அடிச்சிடலாம். மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். Yeah, I think everybody has the same problem. ஏன் இனமடா நீ? ஓகேடா, நான் இதை சொல்லுங்க பார்ப்போம். யா, பார்த்துருவோமா? புரோட்டீன் is all we knew. Protein is a peptide bond. Peptide bond வச்சு அடிக்க முடியுமா? கண்டிப்பா அடிக்க முடியும். நிறைய இருக்கு. ஓகேங்களா, சாரி, unsaturated fatty acid, which is unsaturated fatty acid பேஸ் பண்ணி வர்றது. யா, C by double bondல பேஸ் பண்ணிரும். நியூக்ளிக் ஆசிட், phosphodiester bond. நியூக்ளிக் ஆசிட் எப்படி ஆட் ஆகுது? phosphodiester bond. பாலிசாக்கரைட்ஸ் எப்படி ஆகுது? glycosidic bondல. அப்போ அதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் B is the right answer. சூப்பரா, ஆப்ஷன் B is the right answer. ஐயோ, யா, ஆப்ஷன் B சூப்பரா. லயன் கிங், ஆப்சி, ஹரிணி, பிருத்வி, தர்ஷினி கலக்கிறீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B is the right answer. ஓகே, ஆப்ஷன் B is very much right answer. சூப்பர், fantastic and fantabulous. ஓகே, ஆப்ஷன் B we consider as the right answer. Shall we move on to the next question? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர். ட்ரக்ஸ் ரைசினா, ஆல்கலாய்ட்ஸ் கோடைனா, டாக்சின் ஆப்ரினா, லெசிட்டின் கான்கலவின் ஏவா. இதுல இன்கரெக்டான பேர்ஸ். இதுவும் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். அந்த டேப்லோ காலம் கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா சொல்லிடுவீங்க. இதுவும் செகண்டரி மெட்டபாலைட்ஸ்ல பேஸ் பண்ணி தான் வருது. எது வந்து இன்கரெக்ட், தப்பா பேர் பண்ணியிருக்கான்? டாக்டர் தர்ஷினி கிருஷ்ணா, நம்பிக்கை பேச்சுல நீங்க ஏடா இருப்பண்டா. ஐ வில் பி ஹேண்டிலிங் யூ பாட்னி. ஓகே, நான் பாட்னி மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுவேன். வேர் நம்ம மேம் கோபிகா மேம் வில் பி ஹேண்டிலிங் ஜுவாலஜி. யா, சூப்பர். கடைசியா நம்ம ஆப்ஷன் சொன்னாரு பாத்தீங்களா, ட்ரக்ஸ் இல்லைன்னா வரும், வின்பாலிட்டின் குக்குபின், ரைசின் அதுலயே வராது. ஸோ இன்கரெக்ட் பேர் நம்ம ரைசின் ஆல்கலாய்ட்ஸ் பேஸ் பண்ணி வருது. சாரி, ஜஸ்ட் a minute. வரல. ஓகேங்களா, ஸோ going to be ஆப்ஷன் A is the incorrect answer. ஓகே, ஆப்ஷன் A is the incorrect answer. சூப்பரா, பிருத்வி, லயன் கிங், ஆப்ஷன் தர்ஷினி கலக்கிட்டீங்க. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் A will call as a incorrect பேரா சொல்லிருக்கோம். செகண்டரி மெட்டபாலைட்ஸ் படிச்சாலே எத்தனை கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியுது பார்த்துக்கோங்க. பயோமாலிகுல்ஸை பொறுத்த வரைக்கும் நாட் ஒன்லி ஃபார் பயோமாலிகுல்ஸ், மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லையும் இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது அந்த டேப்லெட் காலத்தை படிச்சு வச்சோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். ஓகே, வி காட் அ ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எத்தனை ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷன் வந்துட்டு எத்தனை கேட்டிருக்காங்க, கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா,
அஞ்சு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கடா. ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக போடல போலக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து லிபிட்ஸ் ஹேவிங் ஒன்லி சிங்கிள் பாண்ட் ஆர் கால்ட் அஸ் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெசிட்டின் இஸ் அ பாஸ்போலிபிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரைஹைட்ரோக்சிப்ரோபைன் இஸ் கிளிசரால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாலிமெட்டிக் ஆசிட்ல 20 கார்பன் அட்டாமிக் இன்க்ளூடிங் கார்போனில் கார்பன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்கிடோனிக் ஆசிட் ஆஸ் 16 கார்பன் ஆட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு எதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டானது, எந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டானது அப்படின்றாங்க. which are the two statement is correct? which are the two statement is correct? Which are the two statement we consider as correct? D. Sorry. C வந்தாதான் unsaturated வருது. ஓகேங்களா? Lecithin is a phospholipid. Yes, lecithin is a phospholipid is a correct answer. Trihydroxypropane is a glycerol. Yes, trihydroxypropane is a glycerol. Right answer. Okay, so B and C correct answer. Okay. Palmitic acid. Palmitic acid ல 20 இருக்குமா? Palmitic acid ல எத்தனை இருக்கும்? Palmitic acid ல 16 இருக்கும். Arachidonic acid ல 20 இருக்கும். ஓகேங்களா? மாத்தி கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, சூப்பராக தமிழரசி, ஹரிணி, ஹாப்சின், தர்ஷினி, பிருத்வி, கலகினி இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி, பி அண்ட் சி. என்னென்ன தப்பு புரிஞ்சா சாச்சுரேட் பேஸ் பண்ணி வரும், லெசிடின் பாஸ்போலிபிட் வரும், ட்ரைஹைட்ரேட்ஸ் வரும், பாலிமெட்டிக் வந்து 16 மாத்தி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஆர்கிடோனிக் ஆசிட் வந்துட்டு 20 வரும். ஆர்கிடோனிக்ல தான் 20 வரும். பாலிமெட்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா 16 தான் வரும். ஓகே, யா நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிச்சிருக்கோம். ஏன்னா இனிமேல் அமௌண்ட் வந்து சேம்ன்றீங்க. ஸோ அது ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்றதுல வந்துட்டு கரெக்ட் என்னவா நீங்க கரெக்டா ஃபீல் பண்றீங்க அதை சொல்லுங்க அப்படின்றாங்க. which do you form you as a correct? நம்ம என்சிஆர்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பயோமாலிகுலர் ஸ்டார்டிங்லேயே ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஹைட்ரோஜன் இவ்வளோ வந்து லிவிங் பாடியில் இருக்கும், இவ்வளோ வந்து எர்த் பேஸ்ல இருக்கும், வாட்டர் வந்து இவ்வளோ லிவிங் பாடியில் இருக்கும், இவ்வளோ எர்த் பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. எலிமெண்ட் வந்துட்டு எர்த் பாடியில் எவ்வளோ இருக்கு, ஹியூமன் பாடியில் எர்த் கிரஸ்ட்ல எவ்வளோ இருக்கு, ஹியூமன் பாடியில் எவ்வளோ இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதாடா கண்ணா? ஓகே, எஸ்டா பிருத்திவி. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. பிருத்திவி யா அதான் அதில் தான் கேட்டிருக்கேன். ஓகே, நானே கன்ஃபியூஷன். ஓகேவா, என்னென்ன எலிமெண்ட் இருக்கு அப்படிதான் கேட்டிருப்பாங்க. என்னென்ன எலிமெண்ட்? ஆமா, ஹைட்ரோஜன். என்னென்ன எலிமெண்ட்? எர்த் கிரஸ்ட்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஹியூமன் பாடியில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி டேப்லெட் காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேஸ் வந்து பார்க்கும்போது லிவிங் ஆர்கானிசம் ஹேவ் மோர் கார்பன், ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரோஜன் பெர் யூனிட் மாஸ் தென் inanimate object. So option C will be the right answer. Okay, சூப்பரா பிருத்திவி. ஓகேவா, அந்த டேப்லெட் காலம் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா கரெக்டாக புரிஞ்சிருக்கும். ஓகே, கரெக்டான வேல்யூ உனக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். கார்பனுக்கு மட்டும் 0.03 வந்துட்டு 18.5 வரும் கார்பனுக்கு மட்டும். ஹைட்ரஜன் கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகே, ஸோ அந்த லெவலையும் பார்த்தீங்கன்னா மோர் கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் வந்து அதிகமாக இருக்கும் பெர் யூனிட் மாஸ்ல தென் inanimate ஆப்ஜெக்ட் எடுத்து பார்க்கும்போது. ஸோ ஐயோ, option C is the right answer. ஓகேவா, so option C is the right answer. Shall we move on to the next question? அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, many elements are found in a living organism either free or in a form of compounds. Okay, one of the following is not found in a living organism. இதுதான் மெயின். not found in living organism. living organismல found ஆகாதது என்ன? which is not found in a living organism?
அதாவது ஃப்ரீயாவும் வாழாதான், ஒரு காம்பவுண்ட் குரூப்பாவும் வாழாதான். அப்படின்னா என்னது? யா சூப்பர். ஓகேங்களா? இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஓகேங்களா? அவன் தனியா இல்ல உடம்புல சிலிக்கான் இதெல்லாம் இருக்காது. சிலிக்கான் ஜூஸ் எல்லாம் சொல்லும்போது நல்லா இருக்காது. ஓகே, so going to be option A is the right answer. Silicon will not found in a living organism either free. ஃப்ரீயாவும் நம்ம பார்க்க முடியாது, காம்பவுண்ட் பேசிஸ்லயும் காம்பவுண்ட் ஆசிட் பேஸ்லயும் நம்ம பார்க்க முடியாது. So option A silicon is the right answer. ஓகே, சூப்பரா. பிருத்வி, ஹரிணி, தமிழரசி, தர்ஷினி, நந்தினி, நந்தி கசாரா. Super. Option A is the right answer. Now, shall we move to the next question? Another question. Amino acid are both amino group and a carboxyl group in their structure. Okay, amino acid are both amino group as well as the carboxyl group in their structure. Which among those following is an amino acid? இதில் எது வந்து amino acid அப்படின்னு கேட்குறாங்க. We all knew it now. Negligible is, yeah, yes, the option. Super. சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அமினோ ஆசிட் நிறைய வாட்டி பார்த்தோம். சல்ஃபர் கண்டெய்னிங்ல கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருப்பான், ஒரு இது கொடுத்துருந்தா, பட் சல்ஃபர் கண்டெய்னிங் இல்லை அப்படின்றத பார்த்தோம். ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அமினோ ஆசிட் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியது ஆப்ஷன் டி கிளைசின் தான். ஓகேங்களா? சூப்பரா சூப்பர். ஆப்ஷன் டி கிளைசின் தான் கரெக்ட் ஆன்சர் இருக்கணும். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். தமிழரசி, ஹரிணி அண்ட் தர்ஷினி, கோடி, ரோஜ், பிருத்வி கலக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி கிளைசின் இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் இஸ் கிளைசின் தான். ஓகே, அதான் சிம்பிளஸ்ட். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அமினோ ஆசிட், டஸ் நாட் கண்டெயின் சல்ஃபர். இந்த சல்ஃபர் பேஸ் பண்ணி ஃபார்ம் வந்து நிறைய கேட்டிருப்பாங்க, பட் கிளைசின்ல சல்ஃபர் கண்டெய்னிங் இருக்காது. ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அமினோ ஆசிட் அண்டர் certain conditions would have both positive and negative charge. Okay, certain condition அப்போ positive and negative charge simultaneously இருக்குமா in the same molecule? Such a form of amino acid. அந்த மாதிரி இருக்க அமினோ ஆசிட் என்னது அப்படின்னாங்க. ஓகேங்களா? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நல்லா புரிஞ்சுங்க. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு வந்தாலே அந்த ஞாபகம் வரணும். ஓகே, யா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு வந்தாலே ஜூட்டர் அயான்ஸ் தான் ஞாபகம் வரணும். ஜூட்டர் அயானிக் ஃபார்ம் தான். அதில் டயக்ராமேட்டிக்ல நம்ம இன்சைட்ல கிளியரா கொடுத்துருப்போம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு கேட்கறானா, அமினோ ஆசிடை பேஸ் பண்ணி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு கேட்கறானா, அவன் என்ன நமக்கு எதுக்கு கொண்டு வந்தாகணும், ஜூட்டர் அயான்ஸ் தான் வந்தாகணும். ஓகேங்களா? சூப்பரா சூப்பரா சூப்பரா. பிருத்வி, வித்யாசங்கர், ஹரிணி, தமிழரசி, தர்ஷினி, ஆப்சின், ஹரிஹரன் கலக்கிட்டீங்க கணக்குங்களா? ஓகேங்களா? ஸோ ஜூட்டர் அயான்ஸா இருக்கும். ஜூட்டர் அயான் ஃபார்ம்ல தான் இருக்கும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பேஸ் பண்ணி வரக்கூடியது ஜூட்டர் அயான்ஸ் ஃபார்ம்ல தான் இருக்கும்போது பொசிஷனை பேஸ் பண்ணி மாறிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம். சூப்பரா இருக்குண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா, சுகர்ஸ் ஆர் டெக்னிக்கலி கால்ட் அஸ் அ கார்போஹைட்ரேட்ஸ். அப்படியா? யா, referring to that the fact that the formula of the multiple of CH12O6 தான் நமக்கு கொடுத்துருக்கோம். அது 6 ஆல் டிவைட் ஆயிருக்காங்க. ஓகே, CH12O6 வரும். அது நம்ம 6 வெளிய எடுத்துறோம், CH12O6. HOs therefore have 6 carbon, 12 hydrogen and 6 oxygen atoms. So நம்ம 6 carbon, 12 hydrogen and 6 oxygen atom. Glucose is an HOs. Choose from another following another HOs. இதெல்லாம் ஒரு கேள்வியா? இது வரைக்கும் ஒரு கேள்வியே கிடையாது. ஓகேவா? நீங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கேள்வியே கிடையாது. என்ன ஆன்சர், என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன்னா, அடுத்த HOsனா 6 கார்பன் கண்டெய்னர் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்றாங்க. குளுக்கோஸ்ல 6 கார்பன் கண்டெய்னர் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இதே மாதிரி 6 கார்பன் கண்டெய்னர் இருக்கு. இன்னொன்னு என்னது? நம்ம என்னது கிளைகோசிடிக் பேஸ் பண்ணி பாண்ட் படிச்சுட்டு இருப்போம் இல்லையா? அந்த சைக்கிள்ஸ் எல்லாம் படிக்கும்போது குளுக்கோஸ் இட்ஸ் பாஸ்பேட் அப்படின்னு நம்ம படிப்போம். குளுக்கோஸ் இட்ஸ் பாஸ்பேட் வந்து HO கைனேஸ் மூலமா என்ன ஆகும், ஸ்ட்ரக்சரை மட்டும் சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஃப்ரக்டோஸ்க்கும் குளுக்கோஸ்க்கும் மேஜரான டிஃபரன்ஸ் இருக்காது, ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம அந்த சைக்கிள்ஸ்ல படிச்சிருப்போம். ஓகேங்களா? பைருவேட் ஆசிட் வரக்கூடிய அந்த சைக்கிள் நம்ம படிச்சிருப்போம். ஸோ போத் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஆர் HO கைனேஸ். HO கைனேஸ் 6 கார்பன் ஆட்டம்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பரா. பிருத்வி, யா கிரப் சைக்கிள் அதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருப்போம். ஜஸ்ட் மினிட்ரா. ஓகே, சாரி, முன்னாடி நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா. நந்திகா, ஆப்சின், வித்யாசங்கர், தமிழரசி, தர்ஷினி, பிருத்வி, ஆப்சின் கலக்கிட்டீங்க. ஓகே, ரோஜ், கோட் ரோஜ். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். Shall we move on to the next question? When you take a cell or a tissue pieces and grind, ஒரு செல் எடுக்கிறீங்க, டிஷ்யூ பீஸ் எடுத்து கிரைண்ட் பண்றீங்க, then with an acid in a mortar or pestle. ஓகேங்களா? All the small biomolecules dissolved in the acid. Protein, polysaccharides and nucleic acid are insoluble in mineral acid and get precipitated ஆயிருது. The acid soluble compounds include amino acid, nucleosides and small sugar. When one adds phosphate group to the nucleoside, it's another acid in a soluble biomolecule is called. Phosphate group add ஆன உடனே என்னவா நம்ம சொல்றோம்?
நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிக் கொஸ்டின். சிம்பிளஸ்ட் ஃபார்முலா என்னதுன்னா, பெரிய கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? ஏதோ உங்க என்சிஆர்டி நம்பருங்க நீட் எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரிய கொஸ்டினை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இருக்கும். 90% ப்ராபப்ளி 90% வந்துட்டு மோர் தென் 90% கூட சொல்லலாம். மோர் தென் 90% அது ஈஸியான கொஸ்டினாக இருக்கிறதா சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன் அவன் பெருசாக கொடுக்குறான்னா, நீங்கள் ஈஸியான கொஸ்டின்லேயே நீங்கள் தப்பு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. சர்டன் ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தாகணும் அப்படின்றது. இவ்வளோ கொஸ்டின் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக கொடுத்தாகணும், இவ்வளோ கொஸ்டின் வந்து நீங்கள் டஃப் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்டிஏ நார்ம்ஸில் இருக்குது. ஓகே, என்டிஏ நார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ எல்லா இதுலையுமே கேட்கக்கூடிய அந்த 150 கொஸ்டினுமே ஈஸியாக டஃபாக கொடுக்கணும் அப்படின்றது இல்லை, 150 கொஸ்டின் ஈஸியாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த இதில் சர்டன் கொஸ்டின்ஸ் நம்ம ஈஸியாக கேட்டாகணும். அப்படி சர்டன் கொஸ்டின் நம்ம ஈஸியாக கேட்கறதுல வந்து இப்படி பெருசாக கேட்டு விட்டுருவோம். பெருசாக கேட்டால் நீங்கள் படிக்க சோம்பேறித்தனப்பட்டு நீங்கள் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணுறது அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் உங்கள் லேசினஸ்னால விடுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ஃபோக்கஸாக படித்தாலே உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து லாஸ்ட் ஃபுல் ஸ்டாப் மட்டும் கரெக்டாக படிக்க பாருங்க. ஓகே, அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் எப்பவுமே கரெக்டாக வரும்னு சொல்ல, பட் ஆல்மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கரெக்டாக லாஸ்ட் ஒரு ஃபாஸ்பேட் குரூப் வந்து ஆட் ஆகுதான். எதுல? நியூக்ளியோசைடோட. நல்லா புரிஞ்சுக்கணும். நியூக்ளியோசைடு என்னது? which consists of a pentose sugar கன்சிஸ்ட் ஆயிருக்கும். அப்படி மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு நைட்ரஜன் பேஸ் அடினைனோ குவானைனோ அப்படின்ற நைட்ரஜன் பேஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, அப்போ சுகர் பிளஸ் நைட்ரஜன் பேஸ் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சுகர் பிளஸ் நைட்ரஜன் பேஸ் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதோட ஒரு பாஸ்பேட் ஆட் ஆச்சுன்னா அது நம்ம என்ன சொல்றோம்? நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்றோம். இதோட ஒரு பாஸ்பேட் ஆட் ஆயிருச்சுன்னா இதுதான் நம்ம நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்றோம். டைடு. ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ஒரு பென்டோஸ் சுகர். ஓகேங்களா? 0 1 2 3 4ல 5. ஓகேங்களா? இப்போ இதுல வந்துட்டு நைட்ரஜன் பேஸ் ஆட் ஆயிடுச்சு. எங்க நைட்ரஜன் பேஸ் ஆட் ஆகும்? ஃபர்ஸ்ட் கார்பன்ல வந்துட்டு எப்பவுமே ஃபர்ஸ்ட் கார்பன்ல தான் நைட்ரஜன் பேஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ அடினைன் என்ன ஆட் ஆகுதுன்னு வச்சுப்போங்க. அடினைன் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா இதை நம்ம நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்றோம். இதுவே ஃபிஃப்த் கார்பனோட ஒரு பாஸ்பேட் அட்டாச் ஆயிடுச்சுன்னா இதை தான் நம்ம நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எஸ், ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா ஹரிணி, பிருத்வி, வித்யாசங்கர், தமிழரசி, ஆப்சி, நந்திகா கலக்கிறீங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? பெருசா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு வாட்டி, ட்ரஸ்ட் மீ, ஒரே ஒரு வாட்டி ஃபோக்கஸா படிங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. பெருசா வர கொஸ்டின் ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. அது ஒரு வாட்டி நீங்க ஃபோக்கஸா படிச்சா போதுமா. உங்க சோம்பேறித்தனத்தினால நீங்க மார்க் லூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுவும் ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு, இல்ல டைம் போயிட்டு இருக்கு சார், என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்ற பட்சத்துல மட்டுமே நான் இது எப்பவுமே கரெக்டா வரும்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த லாஸ்ட் ஃபுல் ஸ்டாப்பை மட்டும் படிக்க பாரு. இந்த லாஸ்ட் ஃபுல் ஸ்டாப்பை மட்டும் படிச்சுட்டு அதுல என்ன கேள்வி கேட்டிருக்கானோ அதுக்கான ஆன்சர் கொடுத்துருங்க. இது நான் எப்போ சொல்றேன்னா, டைம் இல்ல, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, இன்னும் பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, அப்படி நீங்க நினைச்சு போயிட்டு இருக்கீங்கன்னா ஓகேவா, ஒரு சைட்ல ஒரு பிளான் பி வச்சுக்கோங்கன்னு சொல்றேன்னா அந்த பிளான் பி தான் இதுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மறந்துடாதீங்க, பெருசா இருக்கிறது ஒரு வாட்டி ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ரொம்ப டைம் இல்லாத பட்சத்துல லாஸ்ட் ஃபுல் ஸ்டாப் மட்டும் படிங்க, கண்டிப்பா ஆன்சர் கிடைக்கும் வந்து கேளுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். When we homogeneous any tissues in acid, that acid soluble pool represent cytoplasm, cell membrane, nucleus இல்ல mitochondria? What we represent? Homogeneous of any tissue in acid. எங்க நடக்கும்? எல்லாத்தையும் எங்க நடக்க போகுது? homogeneous of any tissue in acid எல்லாமே ஒரே செல்ஸுக்குள்ள இருக்கிற அந்த குழம்புக்குள்ள தான் நடக்கும். நான் சொல்ல பாத்தீங்களா, அந்த குழம்பு தான் என்ன சொல்றது, நம்ம சைட்டோபிளாசம் பேஸ் பண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டோம். கமான் என்னவா இருக்க போகுது? நோ சைட்டோபிளாசம் தான். ஓகேவா? soluble pool represent when homogeneous of any tissue in acid, then acid of a soluble pool represent cytoplasm. It's not contained cell membrane வராதுடா, சைட்டோபிளாசம். ஓகேங்களா? அந்த சைட்டோபிளாஸ்மிக் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? seen roughly in the cytoplasmic composition அப்படி நம்ம சொல்லுவோம். just irony. ஓகே, சூப்பர். cytoplasmic composition அப்படி சொல்லுவோம். ஸோ செல் மெம்பரேன் வராது, சைட்டோபிளாசம் தான். நோட் பண்ணிக்கோங்க, செல் மெம்பரேன் வராது. சூப்பர், irony கலக்கிங்க. ஸோ ஆப்ஷன் ஏ சைட்டோபிளாசம் இஸ் ரைட் ஆன்சர். யா, நெக்ஸ்ட் क्वेश्चन. the most abundant chemical in living organism could be. நம்ம உடம்புல மோஸ்ட் அபண்டன்ட் ஆன கெமிக்கல் இது. யா, இட் இஸ் இன் NCERT. ஓகே, மோஸ்ட் அபண்டன்ட் ஆன கெமிக்கல் இது. வாட்டர்ல எது அதிகமா இருக்கும்? வாட்டர்னு சொல்றேன். சரி, ஓகே, உடம்புல எது அதிகமா இருக்கும்? அதான் நான் எதுக்கு
நான் ஒரு சர்டன் கொஸ்டின்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு ஃபயரை போடுங்க ஏன் சொல்லணும், சின்ன பிரேக் தான். சின்ன பிரேக் நம்ம என்ன பண்ணணும், ஃபயரிங் போகணும், ஷாக் டாப் ஆடுறது, தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டராக இருக்கணும். ஓகேவா, நம்ம பாடியில் நம்ம ஃபுட்டுலலாம் கூட ஒரு நாள் நம்ம சர்வே ஆக முடியும், பட் தண்ணி குடிக்காம பல நாள் சர்வே ஆக முடியாது. ஸோ வாட்டர் தான். வாட்டர் கெமிக்கலா சார், H2O அந்த பேஸில் சொல்லிருக்காங்க. அந்த கெமிக்கல் நீங்கள் கேட்குற கெமிக்கல் வந்து கெட்ட போன கெமிக்கல், அந்த கான்செப்ட்ல போகக்கூடாது. கெமிஸ்ட்ரி வந்துட்டால வேற கான்செப்ட். கெமிஸ்ட்ரி வந்தாலும் நம்ம பிரேக்கிங் பேட் வால்டர் வைட்டா தான் நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா, ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, சூப்பர். H2O எஸ் பிருத்வி, ஆப்ஷன் தர்ஷினி, வித்யாசங்கர், ஹரிணி, ரோட்ஸ், கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி வாட்டர் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி வாட்டர் இஸ் ரைட் ஆன்சர். எஸ் டா கணுங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாமா. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்க போகுதுன்னா, the homopolymer, okay, homopolymer has only one type of a building block is called as a monomer n number of times. Okay, monomer n number of times அப்படி கொடுத்துருக்காங்க. The heteropolymer has the more than one type of monomers. Okay, more than one type of monomer இந்த இதுல இருக்கு, heteropolymerல இருக்கு. Okay, proteins are heteropolymers usually made up of. நான் சொன்ன பாத்தீங்களா, பெருசா இருந்துச்சுன்னா இந்த இதுக்கும் படிச்சா மட்டும் போதும். பட் மோஸ்ட் இது எப்பவுமே கரெக்டா நீங்க எல்லா क्वेश्चनக்கு இதே மாதிரி பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து கேட்க கூடாது. ஓகேங்களா, proteins are heteropolymers usually made up of. proteins is made up of என்னது, protein is a heteropolymer which is made up of ஓகேவா. we all knew protein is a heteropolymer which is made up of 20 different types of monomers. ஏன் சார் மோனோமர்ஸ் அப்படி நம்ம சொல்றோம் அப்படி தெரியுமா? ஏன்னா 20 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் தான் ஒரு புரோட்டீனை கோட் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரே புரோட்டீன் 2 வாட்டி வராது. ஒரே அமினோ ஆசிட் வந்து 2 வாட்டி வராது. 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட், 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் நோட் பண்ணிக்கோங்க. 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் தான் ஒரே ஒரு புரோட்டீனை கோட் பண்ணும். 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் வந்துட்டு பாலிபெப்டைட் பாண்ட்ல போய் பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் நமக்கு ஒரு புரோட்டீன் அது கோட் பண்ண போகுது. ஸோ அந்த கான்செப்ட்ல வரும்போது எல்லாமே ஒரு மோனோமர் தானே இருக்கும். ஒரே விஷயம் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆனதான பாலிமர் சொல்றோம். ஒரு விஷயமும் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆனது பாலிமர் அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டல. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ல அதை நம்ம மோனோமர் தான் அப்படின்னு சொல்றோம். ஸோ 20 டைப்ஸ் ஆஃப் மோனோமர் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் ஏ. எஸ் த பிருத்வி, கோட்ரோச், தர்ஷினி, ஆப்ஷன் வித்யாசங்கர், ஹரிணி, கலக்கிட்டீங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதா? என்ன இது பேஸ் பண்ணி வராங்க, இது மட்டும் பார்த்தாலே போதும். ஓகேங்களா, இதெல்லாம் கன்ஃபியூசிங்கா இருக்கு சார்னா நான் சொல்ற மாதிரி இது மட்டும் பார்த்து, பட் நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாத்துலயுமே பார்க்காதீங்க, எல்லாத்துலயுமே கரெக்டா வரும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஓகேவா, சப்போஸ் இதுல ஏதாவது ஹிண்ட் கொடுத்துருக்கலாம் மேல, நான் எல்லாத்துக்குமே நான் சொல்ல மாட்டேன், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ல இது கரெக்டா இருக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. பிகாஸ் நான் எக்ஸாம் எழுதும்போது நான் யூஸ் பண்ண ட்ரிக் இதுதான். பட் அது எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன், வேற விஷயம். பட் இருந்தாலும் ஐ காட் இட் கரெக்ட் ஃபார் மேஜர் அப்படி கொஸ்டின். ஓகே, யா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். நடப்ப மாட்டேங்குது. Yeah, proteins performs many physiological functions. Yeah, for example, some functions as enzymes. One of the following represent the additional functions that protein discharge. Protein discharge base பண்றது. Antibiotics, pigments conferring color to skin, pigments making colors to flowers, இல்ல hormones. Protein perform many physiological functions. Okay. For example, some functions as enzymes. One of the following represent as additional functions of some protein discharge. Some protein discharges. Yeah. பரவாயில்லையே, இமெயில் அவ்வளோ அக்கறை இருக்கா? Some protein discharges hormones. ஓகே, சூப்பர். தர்ஷினி, தமிழரசன், ஹரிணி, வித்யாசங்கர் கலக்கிட்டீங்க. ஓகேவா, ஹார்மோன்ஸ். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஹார்மோன்ஸ். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ப்ரோட்டீன்ஸ் கேர் மெனி ஃபங்க்ஷன்ஸ் லிவிங் ஆர்கனிசம் கேரி அவுட் பண்ணிட்டு இருக்கு. சம் டிரான்ஸ்ஃபர் நியூட்ரியன்ஸ் அக்ராஸ் த செல் மெம்பரேனா இருக்கு. சம் வந்துட்டு இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்ணுது. நியூக்ளியஸ் அக்ராஸ் த செல் மெம்பரேன், நியூக்ளியஸ் அக்ராஸ் த செல் மெம்பரேன் பண்ணுது. அப்புறம் சிலது என்ன பண்ணுது, இன்ஃபெக்ஷன்ஸ் அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணுது. சிலது வந்துட்டு ப்ரோட்டீனாகவும் யூஸ் பண்ணுது. ஓகேவா, சம்மார் வந்துட்டு ப்ரோட்டீனா பாருங்க, ஹார்மோன்ஸாக யூஸ் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே தான் பேசிக் ஆஃப் ப்ரோட்டீனோட தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாமே தான் பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, நோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர், ஹார்மோன்ஸ். ஓகே, யா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்னா, கிளைகோஜன் இஸ் ஹோமோபாலிமர் மேட் அப் ஆஃப். Which is glycogen is made up of? Glycogen நால என்னடா
ரொம்ப ஈஸியா கிளைகோஜன் எதை பத்தி பேசுது எஸ்டா தீபா ஓகேங்களா கிளைகோஜன் அப்படி வந்தாலே என்ன பத்தி பேச போகுது குளுக்கோஸை பத்தி தான் பேச போகுது கிளைகோஜன் அப்படின்னு வந்தாலே எதை பத்தி பேச போகுது குளுக்கோஸை பத்தி தான் பேச போகுது கிளைகோஜன் யா சூப்பர் தீபா வித்யாசங்கர் கலக்கினீங்க கிளைகோஜன் வந்தாலே யாரை பத்தி தான் பேச போறோம் குளுக்கோஸ் யூனிட்ஸை பத்தி தான் பேச போறோம் ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ குளுக்கோஸ் யூனிட் இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா 𝑬𝒔𝒑𝒒𝒏 தர்ஷினி ஹரிணி வித்யாசங்கர் தீபா கலக்கிட்டீங்க ஆப்ஷன் ஏ குளுக்கோஸ் யூனிட் will be a correct answer இருக்கணும் ஓகேவா ஆல்பா குளுக்கோஸ் யூனிட் கரெக்ட்டா சொன்னா பாருங்க தர்ஷினி ஓகே ஆல்பா குளுக்கோஸ் யூனிட் அப்படி சொல்றோம் அது பேஸ்ல நம்ம கிளைகோனா எதை டிட்டர்மைன் பண்ணும்போது குளுக்கோஸ் தான் டிட்டர்மைன் பண்ண போகுது ஓகேவா எஸ் டக்கங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துருவோம் அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுதுன்னா the number of ends in a glycogen molecules would be glycogen moleculesல number of ends would be பாலிசைக்ளின் கிளைகோஜன்ல 2 எண்ட்ஸ் இருக்கும் யா 2 எண்ட் இருக்கும் ஓகேவா அந்த 2 எண்ட்ல வந்துட்டு ரெடியூசிங் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நான் ரெடியூசிங் எண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா என்னது 2 எண்ட் இருக்கும் அந்த 2 எண்ட்ல இருக்கும் ஓகே 2 எண்ட் இருக்கும் அந்த 2 எண்ட்ல வந்துட்டு லெஃப்ட் சைடுல இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் நான் ரெடியூசிங் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நான் ரெடியூசிங் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம் வேர் ரைட் சைடுல இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் ரெடியூசிங் எண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே சோ ஆப்ஷன் டி டாகனுங்களா 2% இருக்கும் ஓகே ஆப்ஷன் டி 2 எண்ட் இருக்கும் அந்த 2 எண்ட்ல லெஃப்ட் சைடு இருக்கிற எண்டை நம்ம என்ன சொல்றோம் நான் ரெடியூசிங் எண்ட் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி ரைட் சைடுல இருக்கிற எண்டை நம்ம என்ன சொல்றோம் ரெடியூசிங் எண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் லெஃப்ட் சைடு இருக்கிற நான் ரெடியூசிங் ரைட் சைடு இருக்கிற ரெடியூசிங் எண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் யா எஸ் ஓகே ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா என்னாச்சு சார் ரொம்ப நாள் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 15 மினிட்ஸ் செஷன் நடத்தி என்னது 15 மினிட்ஸ்ல எவ்வளோ கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியுது தானே ஒரு 15 நிமிஷத்துல எவ்வளோ கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு ஃப்ளோ நடத்தி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா ஸோ இன்னைக்கு வந்து அந்த 15 மினிட்ஸ் செஷன் நடத்தலாம் ஓகேவா 12:45 இருந்து மறுபடியும் தானே கரெக்டு தான் 12:45 இருந்து 1 o'clock வரைக்கும் உங்களால் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுது ரெடியா ஓகே எஸ்டா தீபா கலக்கிடி ஓகேவா இப்போ இதுக்கு நான் வந்து பேர்லாம் படிக்க மாட்டேன் டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு 3ல இருந்து அட்லீஸ்ட் 3 பேராவது ஆன்சர் சொன்னாதான் நான் அடுத்த கொஸ்டினுக்கு போவேன் ஓகேவா அட்லீஸ்ட் 3 பேராவது கரெக்டான ஆன்சரை சொன்னாதான் நான் அடுத்த கொஸ்டினுக்கு போவேன் அந்த ஆஸ்பெக்ட்ல ஓகே அப்போ 12:45 இருந்து 1 o'clock வரைக்கும் உங்களால் எத்தனை கொஸ்டின் ஒரு 15 மினிட்ஸ் செஷன்ல வந்துட்டு எத்தனை கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியுது எத்தனை கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியுது அதுல எத்தனை வந்து கரெக்டா இருக்குன்னு பார்ப்போம் ரெடி எல்லாருமே ரெடியா அப்போ ரெடியா இருந்துக்கோங்க 12:44 ஆயாச்சு 12:45 இருந்து நம்ம ஆரம்பிக்கும் 12:45 இருந்து 1 o'clock வரைக்கும் உங்களால எவ்வளவு கொஸ்டின் ஆன்சர் கரெக்டா ஆன்சர் பண்ண முடியுது எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுது எவ்வளவு கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்றத பார்த்தா ரெடியா இருந்துங்க 1 மினிட்ல ஸ்டார்ட் பண்றேன் ஓகே இதுல நான் பேர்லாம் படிக்க மாட்டேன் அட்லீஸ்ட் 3 பேராவது என்கிட்ட ஆன்சர் சொல்லி ஆகணும் 3 பேராவது ஆன்சர் வந்தாதான் நான் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் ஆன் ஆகும் இல்லை நான் அப்படியே தான் நினைப்பேன் ஓகேங்களா அது கரெக்டான ஆன்சரா இருந்தாகணும் ஓகேவா ஸோ வில் ஸ்டார்ட் அப் 12:45 நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் 1 o'clock வரைக்கும் நம்ம என்ன ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணிருக்கோம் 20 கொஸ்டின் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணிருப்போம் அது அப்படியே மெயின்டைன் ஆகுதா இல்லை தாண்டுதான்றதை பார்த்துலாம் ஓகேவா ஸோ ரெடியா இருந்துவாங்க we will start by 12:45 ஓகே பேர்லாம் படிக்க மாட்டேன்டா டவுட் இருந்துச்சுன்னா நம்ம அது முடிச்சுட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அது எப்பவுமே பண்ணுவோம் இல்லையா புதுசாக வராங்களுக்காக நான் மறுபடியும் சொல்கிறேன் ஸோ 12:44 இன்னைக்கு என்னது டைம் ஏதாவது இது பண்ணிட்டாங்கன்னா 44 இன்னைக்கு ரொம்ப நேரமா yes 45 ஆயிடுச்சு so this is going to be the first question for you primary structures of protein molecules as how many end come on guys come on at least 3 come on time is ticking primary structures of protein molecules have 2 ends next question பதட்டப்படாம படிங்க உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும்
The following reaction is not enzymatic based on a biological system. இதுலயே சொல்லலாம். Not enzymatic mediator in the biological system. Yeah. பதட்டப்படாம கரெக்டா பாருங்க. பதட்டப்படாம கரெக்டா பாருங்க. Yeah. Yes da. சூப்பரா சொன்னாங்க பாத்தீங்களா? Yes. Dissolving carbon dioxide in the water. Super இருக்கணும். Dissolving carbon dioxide in the water. Yeah. Next question. Which one of the following pairs of nitrogenous bases of nucleic acid is wrongly matched with the category mentioned against it? Wrongly matched ஆனது. Wrongly match ஆயிருக்கா? எது வந்து wrongly match ஆயிருக்கு? எது வந்து wrongly match ஆயிருக்கு? எது வந்து wrongly match ஆயிருக்கு? ஒன்று தான் வந்திருக்கு. ஒரு ஆப்ஷன் தான் வந்திருக்கு. wrongly matched. Yeah. ஏன் அடினைன் குவானைன் வரும், தைமின் வராது. பியூரின்ல அடினைன் குவானைன் வரும். ஓகே, அதான் wrongly matched இருக்கு. A competitive inhibitor of succinic dehydrogenase. Competitive inhibitor succinic dehydrogenase or competitive inhibitor. Yeah. Competitive inhibitor of succinic dehydrogenase. நிறைய வாட்டி பார்த்துட்டோம். Succinic dehydrogenase or competitive inhibitor. Competitive inhibitor of succinic dehydrogenase. Succinic dehydrogenase ஓட competitive inhibitor. டக்கு டைம் போயிட்டு இருக்கு. Yeah. Which is malonate. Yes, malonate. Yeah. About 98% of the mass of the every living organism is composed of just 6 elements, including carbon, nitrogen, oxygen and மிச்ச ரெண்டு எலிமெண்ட் என்னது? 6 எலிமெண்ட்ல மிச்ச ரெண்டு ஹைட்ரஜன் எலிமெண்ட் என்னது? 6 எலிமெண்ட் கன்சிடர் இருக்குமா? மிச்ச ரெண்டு எலிமெண்ட் என்னது? டேய், சல்ஃபர் எப்பரா வரும்? கால்சியம் தானே முக்கியம். பல்லு போன்ல தான் மேட பேர் கால்சியம் தானே. கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். an organic substance bound to an enzyme and essential for its activity. என்சைமோட போய் பவுண்ட் ஆயிருக்கா. ஓகே, எசென்ஷியல் அது ஆக்டிவிட்டிக்காக என்சைமோட போய் பவுண்ட் ஆயிருக்கா. யாரா இருப்பா? என்சைமோட போய் பவுண்ட் ஆயிருக்கான். அப்படி சொல்றதுக்கு என்சைம் நம்ம என்ன சொல்லுவோம்? என்சைமோட போய் organic substance. Yeah. Yes da, Vidya, superma. Yeah, it's called as a coenzyme. We called as a coenzyme. Yes. Anti-parallel strands of DNA molecules means ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கு சார். anti-parallel strands of DNA molecules நம்ம என்ன சார் சொல்றோம் அப்படின்றாங்க. What we called as anti-parallel strands of DNA. Anti-parallel strands of DNA நம்ம என்ன சொல்றோம்? டக்குன்னு சொல்லுங்க. 48 ஆயிருச்சு. 1 clock anti-clockwise ஆவா? என்னாச்சு? ஓகே, நிறைய பேர் தெரியல. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, பாஸ்பேட் குரூப்ஸ் ஆஃப் 2 DNA ஸ்டாண்ட்ஸ். ரெண்டுத்துக்குமே ஒரே பொசிஷன் தானே மெயின்டைன் ஆயிருக்கும். இப்படி போறதுக்கும் ஒரே பொசிஷன் தானே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிட்டீங்கடா. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வரும். ஆப்ஷன் ஏ தானே வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அது ஏன் அப்படி நான் சொல்றேன். ஓகேங்களா? which one of the following hydrolyzes internal phosphodiester bond in a polynucleotic chain? which one of the following hydrolyzes the internal phosphodiester bond? யாரு ஹைட்ரோலைஸ் பண்ணுதா? internal phosphodiester polynucleotic chainல இருக்கிறத யாரு வந்துட்டு கெடுத்து விடுவா? ஹைட்ரோலைஸ் பண்ணி விடுவா? கட் பண்ணி விடுறான். யாரு? லிபேசா. ஓ, இங்க பிசின்னு மாதிரி வந்திருக்கோ. சரி, ஓகே. பிஇசி. ஓகே. எண்டோநியூக்ளியஸ் கரெக்டா தான் சொல்றீங்க. ஓகே, சிசி சொல்றீங்க. ஓகே, எண்டோநியூக்ளியஸ். ஓகே, எண்டோநியூக்ளியஸ்னால என்னது? கலச்சு விடுறது. ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் படிச்சிருப்போம். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்றது. ஓகே, which of the following is the simplest amino acid? Yeah, simplest amino acid. which of the following we call as the simplest amino acid? நிறைய வாட்டி பார்த்திருந்தோம். ஓகேவா? simplest amino acid என்னது? which is the simplest amino acid? Yeah, எல்லாம் கரெக்ட் தான். Yeah, ஒன்னு தான் வந்திருக்கு. simplest amino acid. Yes, simplest amino acid நம்ம கன்சிடர் பண்றது என்னவா இருக்கு? glycine is the simplest amino acid. Yes, next question. 5 minutes முடிஞ்சிருச்சு. 10 minutes more. Okay, enzymes, vitamins and hormones can be classified into a single category of biological chemical because all these have என்னென்ன இருக்கு? enzymes, vitamins and hormones எல்லாமே என்ன இருக்கு? basic.
என்ன பண்ணுது பேசிக் என்ன பண்ணுது என்சைம் விட்டமின்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது பெருசா இருக்கிறதுனால இந்த ஆன்சரா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுடா மெயினா அது என்ன பண்ணுதுன்னா மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்ணுது மெட்டபாலிசம் பாடியில் இருக்கிற மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து ரெகுலேட் பண்றதுக்காக தான் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்துட்டு ரெகுலேட் பண்றதுக்காக தான் ஓகே அடுத்த கொஸ்டின் 9 minutes more the catalytic efficiency of two different enzymes can be compared by the catalytic efficiency of two different enzymes can be compared by two different enzymes எப்படி கம்பேர் பண்ணுவோம் two different enzymes எப்படி கம்பேர் பண்ணுவோம் எதை வேல்யூ வச்சுட்டு அதுல என்ன வேல்யூ வச்சுட்டு கம்பேர் பண்ணுவோம் என்ன வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணுவோம் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ல கேஎம் ட்ரிபிள் ஒன் வந்திருக்கு ட்ரிபிள் ஒன் ஓகேவா அதோட கேஎம் வேல்யூ வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா கேஎம் வேல்யூ ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ல இல்லை கேஎம் வேல்யூ வச்சு சொல்லுவோம் ஓகேங்களா கேஎம் வேல்யூ என்னது மைக்கேல்ஸ் மெயின்டெனன்ஸ் கான்ஸ்டன்ட் ஓகேங்களா அது மறந்துடக்கூடாது ஓகே ரெண்டு தப்பு பண்ணிருக்கீங்க which of the following statement regarding enzyme inhibition is correct enzyme inhibition is correct இதெல்லாம் following regarding enzyme inhibition correct அப்படின்னு கேக்குறாங்க come on guys 8 minutes more enzyme inhibition is correct correct yeah super option B competitive inhibition is seen when the substrate and the inhibitors compete with the active site of the enzymes okay முன்னாடி படிக்கும்போது நான் சொல்லிருந்தேன் okay சூப்பர் ராகனா okay fantastic which of the RNA has the structural resembling clover leaf மாதிரி இருக்கக்கூடிய RNA என்ன அது clover leaf மாதிரி இருக்கக்கூடிய RNA என்ன அது அச்சு சிம்பிள் yeah okayடா ஈத்திஸ் ப்ரோபகரன் ஓகே tRNA தான் clover leafனால tRNA ஓகேங்களா in which one of the following enzymes is copper necessarily associated with the activator carbonic anhydrase tryptophanase lactic dehydrogenase trisoinase copper necessarily associated copper எதோட போய் associated இருக்கு copper necessarily associated yeah copper 7 minutes more okayடா yes deepa organic conversion okay so option D tyrosinase is the right answer okay tyrosinase yes collagen is what is collagen protein தெரியும் fibrous protein globular protein collagen fibrous protein globular protein fibrous protein globular protein collagen yeah ஒன்னு தான் வந்திருக்கு come on 6 minutes more yeah fibrous protein collagen is a fibrous protein okay which one of the following is a reducing sugar yeah ரொம்ப easy ஓகேவா ரொம்ப easy okay reduction undergo ஆறதுனால அத நம்ம reducing sugar அப்படி சொல்லிருக்கோம் okay reducing sugar no it is a fibrous base பண்ண protein da reducing sugar yeah ஒன்னு தான் வந்திருக்கு come on galactose நல்லா பண்ணுவாங்க சுக்ரோஸ் தான் ரெடியூசிங் சுகர் ஓகேங்களா ரியாக்ஷன் அண்டர்கோ ஆறதுனால நம்ம சுக்ரோஸ் தான் ரெடியூசிங் சுகர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்தது லிப்பிட்ஸ் ஆர் இன்சாலுபிள் இன் வாட்டர் பிகாஸ் லிப்பிட்ஸ் மாலிகூல்ஸ் ஆர் இன்சாலுபிள் இன் வாட்டர் ஏன்னா லிப்பிட் மாலிகூல்ஸ் என்ன பிரச்சனை இருக்கு லிப்பிட் மாலிகூல்ஸ் என்ன பிரச்சனை இருக்கு யா ஓகே இதுக்கு வாங்க லிப்பிட் மாலிகூல்ஸ் என்ன பிரச்சனை இருக்குனால இது சொல்றோம் yes because it contain tail என்ன tail hydrophobic phobia னா என்னது ஏதோ பயம் அதுக்கெல்லாம் பயம் அப்படின்னு சொல்றது ஓகே ஏதோ phobia அந்த phobia இந்த phobia பயம் அப்படின்னு ஹைட்ரோன் வாட்டர் இதா இருக்கிறதுனால அது வாட்டருக்கு இன்சாலிபிளா இருக்குது லிப்பிட்ஸ் ஓகேங்களா யா சூப்பர் ராகனா ஓகே 5 minutes more last 5 minutes more ஓகேவா in double helix of DNA 2 DNA strands are எப்படி இருக்கும் double helix structure of DNA ரெண்டு DNA strand வந்து எப்படி இருக்கும் yes non reducing sugar is sucrose சூப்பரா
ரெண்டு டிஎன்ஏ ஸ்டாண்ட் வந்து எப்படி இருக்கும்? டபுள்யூடி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏல வந்து ரெண்டு டிஎன்ஏ ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கா? ரெண்டு டிஎன்ஏ ஸ்டாண்ட் எப்படி இருக்கு? டிஎன்ஏ போட்டவங்க கிடையாது. காயில் அரவுண்ட் ஈச் அதர் வராதுடா, நல்லா பாத்துக்கோங்க. இப்படி இருக்கிறதுல காமன் ஆக்சிஸ்ல காயில்டா இருக்கு பாத்தீங்களா? காமன் ஆக்சிஸ்ல வந்து காயில்டா இருக்கு. காமன் ஆக்சிஸ்ல இப்படி போனா காமன் ஆக்சிஸ்ல வந்து காயில்டா இருக்கு. ஓகேங்களா? இதை பொறுத்து பார்க்கும்போது எஸ் ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் வரும். காமன் ஆக்சிஸ்ல காயில்டா இருக்கு. 4 minutes more. Most abundant organic compound on the earth. Organic compound on the earth. Most abundant organic compound on the earth. எர்த்ல பார்க்கக்கூடிய organic most abundant organic compound. Most abundant organic compound on the earth. புரோட்டீனை விட செல்லுலோஸ் தான். புரோட்டீனை விட செல்லுலோஸ் தான். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. which is an essential amino acid? Essential amino acid. Which is an essential amino acid? Yes டாகனா. சூப்பர் அடுத்து. which is an essential amino acid? ஜமீல் சூப்பரா. கிளைசைனா essential amino acid, simplest amino acid தானே. ஓகே, எது? phenylalanine. Option C. Super ஜமீல். ஓகேங்களா? It's going to be phenylalanine. ஓகேங்களா? Enzyme enhances the rate of reaction by. Enzyme enhances the rate of reaction by. எவ்வளோ 3 minutes தான் இருக்கு. இன்னும் 3 minutes தான் இருக்கு. டக்குன்னு சொல்லுங்க. Phenylalanine. Enzyme enhances the rate of reaction by. Yes. Super. Dark night. Wrong. It's going to be lowering the activation energy of the reaction. Okay, lowering the activation energy of the reaction. Yes, that option D is the right answer. Okay, option D is the right answer. That's next question. Feedback inhibition. Okay, feedback inhibition in enzymatic reaction is caused by. Feedback inhibition. Yaar cause பண்றா? Who caused the feedback inhibition? Feedback inhibition. Who causes the feedback inhibition? ஏதோ ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுனா தான் உங்களுக்கு ஃபீட்பேக் பண்ண முடியும். நீங்க எப்பலாம் ஃபீட்பேக் கொடுப்பீங்க? நீங்க எப்போ ஃபீட்பேக் கொடுப்பீங்க? அடே, ஃபீட்பேக் இன்ஹிபிஷன் எப்போ நடக்கும்? ஃபீட்பேக் இன்ஹிபிஷன் உங்களுக்கு ஒரு எண்ட் ப்ராடக்ட் கிடைச்சதுனால தான். காஸ்ட் பை எண்ட் ப்ராடக்ட். ஓகேவா? ஒரு ஷோ முடியும் போது, ஒரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபீட்பேக் கொடுக்க முடியும். ஒரு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபீட்பேக் கொடுக்க முடியும். ஒரு ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபீட்பேக் கொடுக்க முடியும். ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபீட்பேக் கொடுக்க முடியும். சோ எண்ட் ப்ராடக்ட் கிடைச்சா தான் நமக்கு ஃபீட்பேக் கொடுக்க முடியும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஆப்ஷன் ஏ டாக்கண்ணா. ஓகேவா? One of the similarities between DNA and RNA. Similarities 2 minutes தான இருக்கு. One of the similarities between DNA and RNA. One of the similarities between DNA and RNA. DNA க்கும் RNA க்கும் உள்ள similarities difference கேட்கல. similarities கேக்குறாங்க. கரெக்ட்டா சொல்றீங்க போல இருக்கு. ஓகே, they are all polymers of nucleotides. ரெண்டுமே நிறைய நியூக்ளியோடைட்ஸோட polymers தான். ஆனா என்ன டபுள் ஸ்டாண்டர்ட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் அவ்வளவுதான். பட் ரெண்டு மேல பேருக்கு polymerized nucleotide இருக்கு. ஓகேவா? Conjugated proteins containing carbohydrates as a prosthetic group is known as. Conjugated proteins containing carbohydrates as a prosthetic group is known as. Conjugated protein containing carbohydrates as a prosthetic group. B form DNA is approximately 1 helix of the B form DNA எவ்வளவு இருக்கும்? approximately எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? B form DNA 1 minute more. 1 minute more. B form DNA it's around 3.4 nanometer. ஓகேங்களா? it's around 3.4 nanometer. And with this time up. ஓகேவா? பட் இருந்தாலும் சூப்பர் ஃபென்டாஸ்டிக். ஓகேவா? சூப்பரா சொல்லிட்டு நீங்க ஹரிணி, தர்ஷினி, டார்க் நைட், ஜமீல், ஆப்சின், தமிழரசி, தீபா, பிருத்திவி, வேற யாரை மிஸ் பண்ணிட்டேன்னா? தர்ஷினி, வித்யாசங்கர். I hope ஓகே எல்லாரையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். சூப்பரா ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபிளஸ். ஓகேங்களா? சூப்பரா வந்துட்டு 15 minutesல வந்துட்டு நம்ம வந்துட்டு இவ்வளவு क्वेश्चन சால்வ் பண்ணிருக்கோம். எவ்வளவு क्वेश्चन சால்வ் பண்ணிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேவா? சூப்பர். 1 மணி ஆயிடுச்சு. ஸோ அரௌண்ட் நம்ம என்ன இது 77 இங்க ஆரம்பிச்சோம். பரவாயில்லையே, நிறைய क्वेश्चन சால்வ் பண்ணிருக்கோமா? ஓகே, இங்க இருந்து 1 2
3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 and 25. very 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 good. என்னது அப்படின்றது பார்த்தீங்கன்னா we have successfully completed. நான் என்ன சொல்லுவேன், 15 மினிட்ஸில் 25 கொஸ்டின் அட்டன் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். அதை நம்ம இன்னைக்கு ரீச் அவுட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம 25 கொஸ்டின் கரெக்டாக 25 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். பட் எத்தனை தப்பு நம்ம 3 மேக்ஸிமம் எல்லாருமே நிறைய அப்ரோச் ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு போகும்போது 3 கொஸ்டின் கண்டிப்பாக எல்லாருமே தப்பாக சொல்லியிருக்க சான்ஸ் அது இருக்குது. ஓகேங்களா? எஸ், அங்கே 2-3 இடத்துல மாறினீங்க. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 22 கொஸ்டின்ஸ் அரௌண்ட் 20லிருந்து 22 கொஸ்டின்ஸ் வந்துட்டு எல்லாராலையுமே கரெக்டாக சொல்ல முடியுது. சூப்பர். ஒரு ஃபயர் போடுங்க பார்ப்போம். எஸ் ஃபென்டாஸ்டிக். அதாவது எத்தனை அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்றத பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 25 கொஸ்டின்ஸ். இதை தான் நான் அப்போ அடிக்கடி சொல்லுவேன். 25 கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களால் 15 மினிட்ஸில் அட்டன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா யூஆர் கோயிங் இன் ரைட் ட்ராக். கரெக்டான ட்ராக் தான் போயிட்டு இருக்கீங்க. ஓகே, பட் நான் மோஸ்ட் எக்ஸாம்பிள் 45 கொஸ்டினில் நம்ம 90 கொஸ்டின் முடிச்சாலும் 45 மினிட்ஸில் நம்ம 90 கொஸ்டின் முடிச்சாலும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்ப்போம். பட் உங்களால் 25 கொஸ்டின் முடிக்க முடியும்னா சூப்பராக இருக்குது. பட் நம்ம எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த ரேஷியோ இருக்குது தெரியுமா, இந்த கரெக்ட் ப்ராபபிலிட்டி ரேஷியோ, இது வந்து இதுவும் 25 மாறணும். ஓகேவா? அப்போ தான் நம்ம கரெக்டான ரேஷியோவில் போயிட்டோம்னு அர்த்தம். ஓகேவா? சூப்பராக கலக்கிறீங்க. ஓகேங்களா? விடுங்க. ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். வி ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் 25 கொஸ்டின். ஒரு ஃபயர் போடுங்க கண்ணா. கமான். யா வெறித்தனமா நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்னைக்கான செஷனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னைக்கான செஷன் நம்ம வெறித்தனமா கம்ப்ளீட் பண்ணி முடித்து விட்டோம். யா, அப்படியே செஷன் லைக் பண்ணாம யாராவது செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. இதுதான் எனக்கு தேவை. ஓகேங்களா? இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் சரி, பப்ளிங் பண்ணும்போதும் சரி. ஓகேவா? நீங்கள் எப்படி பப்ளிங் பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. ஒரு ஆளுக்கு ஒரு டைப் ஆஃப் இது இருக்குது. நான் வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்னு தெரியுமா, நான் வந்துட்டு ஒரு செட்டு முடியும் போதும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 10 கொஸ்டின்ஸாக பப்ளிங் பண்ண ட்ரை பண்ணுவேன். 10 இல்லைனா 15 கொஸ்டின்ஸாக நான் பப்ளிங் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா கொஸ்டினுமே இப்போ பயாலஜி எடுக்கிறாங்க அப்படின்னா பயாலஜி இருக்கிற 90 கொஸ்டினுமே கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒன்னா உட்காந்து பப்ளிங் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா பிசிக்ஸ் எல்லாம் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா உட்காந்து பப்ளிங் பண்ணிருப்பாங்க. பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கொஸ்டினுமே பார்த்து பப்ளிங் பண்ணிருப்பாங்க. பட் அது பண்ணாதீங்க. அது பண்ணாதீங்க. எனக்கு பெரிய அதுதான் உங்க டைம் அதிகமாக போக போகுது. ஓகே, ஒரு கொஸ்டின் பாக்குறீங்கன்னா ஓகே நான் உட்காந்து பப்ளிங் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உட்காந்து பப்ளிங் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி பண்ணாதீங்க. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் காது, 5 கொஸ்டின் காது. ஓகே, 5 கொஸ்டின் ஒன்னா பாருங்க, அதுக்கப்புறமா அந்த 5 கொஸ்டின் ஒன்னா பப்ளிங் பண்ணு. ஓகேவா? அப்படி பண்ணா தான் டைமை சேவ் பண்ண முடியும். ஓகேவா கண்ணா? சூப்பர். ஸோ இதோட நம்ம என்ன பண்ணிட்டோம், செஷனை வந்து நம்ம வெற்றிகரமாக முடித்து விட்டோம். ஓகேவா கண்ணா? ஸோ வில் மீட் அப் அட் டுமாரோ. நாளைக்கும் இதே மாதிரி ஓகேவா, இதே மாதிரி செல்ஸ் டிவிஷன் எடுத்துட்டு வரணும். ஓகேவா? அந்த டிவிஷன் பேஸ் பண்ணி நம்ம MCQs பார்த்துடலாம். ஓகே, பார்த்துடலாமா? ஸோ 1 மணி ஆச்சு, எல்லாம் சாப்பிடலாம், போய் சாப்பிட்டு வந்துருங்க. எஸ் ஜகண்ணா. ஸோ see you on tomorrow. ஓகேங்களா? see you on tomorrow. ஓகேவா? ஃபைன். ஓகே, நாளைக்கு இதே மாதிரி என்ன செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் அதை பேஸ் பண்ணி பார்த்துலாம். கடைசி 15 மினிட்ஸில் முடிஞ்சிச்சுன்னா அந்த 15 மினிட்ஸ் செஷன் நானும் ட்ரை பண்ண பார்க்குறேன். ஓகேவா? ஸோ பைடா. ஓகேங்களா? பை. ஓகே, சூப்பர். நாளை சந்திப்போம். நாளை சந்திப்போம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் a minute. இங்கே இருக்கா? இங்கே இருக்கு மோஸ். பாய். எல்லாருக்கும் பாய். அண்ட் எல்லா ஃபியூச்சர் டாட்டர்ஸ்க்கும் தேங்க்யூ. கடைசி வரைக்கும் இருந்த எல்லா ஃபியூச்சர் டாட்டர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா? போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஓகே.